ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். வந்தனா குளித்துவிட்டு ரெடியாகி வருவதற்குள் அவள் தாய் அவளுக்கு வெண்பொங்கல் செய்து தொட்டுக்கொள்ள சட்னியை மிக்சியில் போட்டு கொண்டிருந்தாள். அம்மா ரெடியா, டைம் ஆகுது, இதோ 2 நிமிஷம். சொன்னது போலவே 2வது நிமிடத்தில் தட்டில் வெண்பொங்கலோடு சட்னியை கொண்டு வந்து கொடுத்தாள். சுட சுட வெண்பொங்கல் சாப்பிட்டு முடிப்பதற்குள் காஃபியை ஆற்றியபடியே கொண்டு வந்து வைத்தாள் அவள் தாய் சுசீலா. அதையும் அவசர அவசரமாக குடித்து, அம்மா நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு வெளியே வந்து காலியாக வந்த ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். ஆட்டோ வேகம் எடுத்தது. அதே நேரம் அவள் போன் சின்னுங்க எடுத்து பார்த்தாள். கோகுல். வந்தனா முகம் மலர்ந்தாள். சொல்லுங்க கூகுள். வந்தனா, நீ இப்போ எங்க இருக்கிற? ஏன் இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புறேன், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீ ஆபீஸுக்கு போகாம நேரா என்னோட ரூமுக்கு வா. கூகுள், நீங்க என்ன சொல்றீங்க? நினைச்ச நேரத்துல என்னால லீவு போட்டு வர முடியாது. வந்தனா, புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் நீ லீவ் போட்டுதான் ஆக வேண்டும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முதல்ல அத சொல்லுங்க, அப்புறமா லீவ் எடுக்கிறதா இல்லையான்னு நான் முடிவு பண்றேன். வந்தனா, அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நீ காரணம் கேட்காம நேரா இங்க வா, அப்புறம் விஷயத்த சொல்றேன். கூகுள் என்றும் இப்படி சொன்னதில்லை. என்னவா இருக்கும்? அதுவும் ஆபீஸ் லீவு போட்டுட்டு வரும்படி அழைக்க ஏதோ முக்கியமான காரணம் இருக்கத்தான் போகிறது நினைத்தவன் டிரைவரை ஆட்டோவை திருப்புங்க என்றாள். அடுத்து 10வது நிமிடம் கோகுலின் வீடு. ஆட்டோவிலிருந்து இறங்கி அழைப்பு மணியை அழுத்தினாள். இவளுக்காகவே காத்திருந்ததை போல சட்டென்ற கதவை திறந்தான் கோகுல். சொல்லுங்க கோகுல், என்ன இப்படி தலப்போற விஷயம்? ஏன் என்ன ஆபீஸுக்கு லீவ் போட்டு வர சொன்னீங்க? வந்தனா, முதல்ல நீ உள்ள வா. சொன்னவன் அவள் உள்ளே வந்ததும் கதவை மூடினான். கோகுல், ஏன் கதவை மூடுறீங்க? வந்தனா, அம்மா ஊர்ல இல்ல, மதுரையில எங்க சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க. காலையில தான் ஊருக்கு கிளம்பி போய் இருக்காங்க. எப்படியும் அவங்க வர 3 நாள் ஆகும். நான் மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கேன். சரி, அதுக்கு ஏன் என்ன லீவ் போட்டு வர சொன்னீங்க? கோகுல் சிரித்தான். வந்தனா, நீ தமிழ் படங்கள் பார்த்தது இல்லையா? காதலர்கள் இப்படி தனிமை கிடைச்சா விடுவார்களா? என்ன ஒரு அருமையான சந்தர்ப்பம், இதை எப்படி நழுவ விடுறது? அதான் உன்னை அவசரமா வர சொன்னேன். கூகுள், நீங்க அந்த மாதிரி ஆள் இல்ல, எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லுங்க, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? கூகுள் சிரித்தான். நந்தனா, நான் உண்மையத்தான் சொல்றேன். யாருமே சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் தான் நல்லவர்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால்தான் அவர்களோட சுயரூபம் வெளியே தெரிய வரும். உன்கிட்ட உண்மையத்தான் சொல்றேன். உன்னை அதுக்குத்தான் கூப்பிட்டேன். அருமையான இந்த சந்தர்ப்பத்தை என்னால நழுவ மனசு வரல. அவன் காதலிக்க தொடங்கிய உடனே என்னென்னமோ பண்றான். நான் உன்னை 3 மாசமா காதலிக்கிறேன். இன்னும் ஒரு முத்தம் கூட உன்கிட்ட இருந்து என்னால வாங்க முடியல. அதான் இன்னைக்கு உன்னை மொத்தமா அடைய திட்டம் போட்டிருக்கேன். இது என்னோட ரொம்ப நாள் கனவு. வா வந்தனா, வா, பக்கத்துல வந்து உட்காரு. இங்கதான் பக்கத்துல படிக்கிறே இருக்கு. சரி கூகுள், நீங்க இவ்வளவு வற்புறுத்தீங்க, உங்க ஆசையை நிறைவேற்றுறது என்னோட கடமை. நடங்க என வந்தனா சொல்ல, கூகுள் அவளை நம்ப முடியாமல் பார்த்தான். வந்தனா, உனக்கு இதுல விருப்பமாம்? ரொம்பவே. நானும் உங்களை மாதிரி நிறைய தமிழ் சினிமா பார்த்திருக்கேன். நடங்க, உங்க விருப்பம் போல என்னை என்ன வேண்டுனாலும் பண்ணுங்க. கூகுள் துள்ளி குதித்தான். அதே நேரம் அவன் சற்றும் எதிர்பார்க்காத மாதிரி வீட்டின் அழைப்பு மணி ஒலிக்கவே திடுக்கிட்டான். இரவு. தூங்கிக் கொண்டிருந்த அனுபமா திடுக்கிட்டு கண் விழித்தாள். முகமெல்லாம் வியர்த்து போயிருந்தது. பக்கத்துல இருந்த சுவிட்சை போட்டாள். அது எரியவில்லை. கரண்ட் இல்லையா? மெல்ல கட்டிலிருந்து எழுந்தாள். அலமாரியை திறந்து கையை உள்ளே விட்டு எதையோ தொலாவினாள். அது கைக்கு அகப்பட்டது. அதை வெளியே எடுத்தாள். கத்தி. மெல்ல கதவு நிறைய வந்தவன் சத்தம் வராமல் தாழ்பாலை திறந்து கதவை திறக்க வெளியே ஈரட்டு. ஏற்கனவே தெருவிளக்குகள் இல்லாத ஏரியா. இப்போது மின்சாரம் கூட இல்லாமல் படு பயங்கர இருட்டாக இருந்தது. அனுபமா அந்த இருட்டை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. கதவை முழுமையாக திறந்து வெளியே வந்தாள். தெருவில் இறங்கி நடந்தாள். அதே நேரம் அந்த வீட்டு திணையில் படுத்திருந்த அந்த வயதான பெரியவர் பதட்டமாக எழுந்தான். அனுபவா போவதை திட்டிக்கிட்டு பார்த்தவர் அவளை பேர் சொல்லி அழைத்து பார்த்தார். பெரியதாக சத்தம் எதுவும் இல்லை. அல்லது அந்த சத்தம் அவளுக்கு கேட்கவில்லையா எனவும் தெரியவில்லை. ஏதோ விபரீதம் நடக்கப் போவதை உணர்ந்த அவர் எழுந்து ஊன்றுகோல் உதவியுடன் திண்ணிலிருந்து இறங்கி அவளை பின்தொடர்ந்தார். இருட்டு. எங்கும் இருட்டாக இருக்க அனுபமா நடையில் மேகத்தை கூட்டி நடந்தாள். அது கிட்டத்தட்ட ஓட்டம் என்றே சொல்லலாம். ஆக்ரோஷமாக நடந்தவளை அந்த பெரியவரால் அவளுக்கு ஈடு கொடுத்து பின்தொடர ரொம்பவே சிரமமாக இருந்தது.
இப்போது இருவருக்குள்ளும் நீண்ட தூரம் இடைவெளி. வேகமாக சென்ற அனுபமா அந்த ஊரின் எல்லையிலிருந்து சுடுகாட்டின் உள்ளே நுழைந்தாள். அனுபமா சரியா அன்றுதான் புதைத்த இடத்துக்கு சென்றாள். அன்றுதான் புதைத்ததற்கான அடையாளமே அங்கே பூக்கள் இன்னும் காயாமல் அப்படியே சிதறி கிடத்திருந்தது. தன் கைகளால் அந்த இடத்தில் இருந்த மண்ணை எடுத்து வெளியே போட்டாள். கொஞ்சமும் சிரமமே இல்லாமல் அந்த மண்ணை எடுத்து போட்டவள் உள்ளே அந்த உடல் தெரியவே அந்த உடலை அப்படியே சற்று உற்று பார்த்தாள். ஒரு ஆணின் உடல். அந்த உடலை ஆக்ரோஷமாக பார்த்த அனுபமா தான் கொண்டு வந்த கத்தி எடுத்து அந்த உடலின் இதய பகுதியை குறிப்பார்த்தாள். அந்த கத்திக்கு நேராக அந்த உடலின் இதய பகுதி. இப்போது அவளின் கண்கள் கோபத்தில் சிவந்து போய் இருந்தது. பெரிதாக மூச்சு வாங்கினாள். அந்த உடலை ஊங்கி குத்தினாள். தன் ஆத்திரம் தீர ஊங்கி ஊங்கி குத்தினாள். தூரத்தில் அந்த பெரியவர் வேக வேகமாக இவளை நெருங்கிக் கொண்டிருந்தார். முட்டை மாடி. பிரகாஷ் தன் எதிரில் நிற்கும் அவன் மனைவி மீராவை பார்த்தான். மீரா, கடைசியா நீ என்ன சொல்ற? பிரகாஷ், என்னோட முடிவுல மாற்றம் இல்ல. நான் ஆசைப்பட்ட வேலை இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வேலைக்கு போக போறேன். மீரா, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உனக்கு என்ன குறை இந்த வீட்டுல? நமக்கு இருக்கிற சொத்து சுகத்துக்கு நம்ம 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். நீ யார்கிட்டயே வேலை செஞ்சு கை நீட்டு காசு வாங்க வேண்டும்? இல்ல பிரகாஷ், எனக்கு இந்த வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. நான் காசுக்காக இந்த வேலைக்கு போகல. மன நிம்மதிக்காக வேலைக்கு போறேன். என் சந்தோஷத்துக்காக. ப்ளீஸ். மீரா, உன்னோட விருப்பத்துக்கு மாறா நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த வேலை உனக்கு தேவையா என்று நல்லா யோசிச்சு முடிவெடு. நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். பிரகாஷ், இதோ பாருங்க, எனக்கு இந்த டிடெக்டிவ் மேல ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே நிறைய மர்ம நாவல் படிச்சு படிச்சு எனக்கு துப்பறிய வேண்டும் என்கிற ஆசை ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கு. இப்போ டிடெக்டிவ் ஏஜென்சில இருந்து அழைப்பு வந்திருக்கு. நான் உங்ககிட்ட இதுவரை பெருசா ஒண்ணும் கேட்கல. இந்த வேலைக்கு போக மட்டும் என்ன அனுமதிங்க. மீரா, நான் எந்த வேலையும் வேண்டாம்னு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோமா. மத்த வேலை மாதிரி இல்லை இது. நிறைய ஆபத்துகள் இருக்கிற கஷ்டமான வேலை. சொல்ல போனால் சில சமயம் உயிருக்கே கூட ஆபத்து வரக்கூடிய வேலை. அதனாலதான் நான் மறுக்கிறேன். பிரகாஷ், எந்த வேலையில் உயிருக்கு ஆபத்து இல்ல? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லா வேலையிலும் தான் ஆபத்து இருக்கு. ஒரு ஆட்டோ டிரைவர் தன் பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருந்தா யாரோ குறுக்க வந்து ஆட்டோ குப்புற விழுந்தா சாவதில்லையா? ஒரு எலக்ட்ரிஷியன் பழுது பார்க்கும்போது மின்சாரம் தாக்கி சாவதில்லையா? இப்படி எல்லா வேலையிலயும் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம நேரம் முடிஞ்சா போய்கிட்டே தான் இருக்க வேண்டும். எதுவும் நம் கையில் இல்லை, நிரந்தரமும் இல்லை. சரி மீரா, நீ முடிவு பண்ணிட்டு என்னை கேட்கிற. நான் வேண்டாம் என்றாலும் நீ கேட்க போறதில்ல. உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். ரொம்ப நன்றி பிரகாஷ். சரி, என்னைக்கு வேலை சேர போற? நாளையிலிருந்து, குதூகலமாக சொன்னாள் மீரா, அவளை நோக்கி வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்தை அறியாமல். இருட்டு. அந்த வீடு இருட்டா இருந்தது. கதவு திறந்திருக்க அந்த கூடத்தில் அவள் வயிற்றில் கத்திக்குத்து காயங்களுடன் அலங்கோலமாக அந்த பெண் இறந்து கிடந்தாள். உள்ளே படிக்கறையில் மின்விசிறியில் அவன் உடல் கயிற்றினால் தொங்கிக் கொண்டிருந்தது. இங்கு வந்தனாவை கட்டியணைக்க ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்க அதை செயல்படுத்த போன கூகுள் அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டான். திரும்பி வந்தனாவை பார்த்தான். கூகுள், யாரோ வந்திருக்காங்க போல. ஆமா, யாருன்னு தெரியல. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் சொன்ன கூகுள் கதவை திறக்க சென்றான். வேலைக்காரியா இருக்குமோ என சந்தேகமாக கதவை திறக்க, ஆம், அங்கே வேலைக்காரி பரிமளா நின்றிருந்தாள். அவளை பார்த்தவன், பரிமளா, அம்மா ஊர்ல இல்ல, சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க. திரும்பி வர 3 நாள் ஆகும். நீ போய் ஒரு 3 நாள் கழிச்சு வா. இல்லையா, அம்மா போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. துணிய தண்ணீர் நினைச்சிருக்காங்களாம். துவைச்ச கொடியில காய வைக்க சொன்னாங்க. அப்புறம் வீட்டை சுத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க என சொல்லிவிட்டு உள்ளே வரப்போன பரிமளாவை அவசர அவசரமாக தடுத்தான் கோகுல். பரிமளா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நாளைக்கு வந்து வேண்டுமானால் அம்மா சொன்ன வேலைகளை பண்ணிட்டு போ. இல்லையா, தண்ணில ஊற வச்ச துணியெல்லாம் நாத்த அடிக்கும். துணி மட்டும் துவைச்சு காய போட்டுட்டு போயிற என்று அவனை ஒதுங்கி உள்ளே வந்தாள். உள்ளே வந்தவள் அங்கே வந்தனா நிற்பதை பார்த்து திரும்பி இதுக்குத்தான் என்பது போல் கோகுலை பார்த்தான். அங்கே கோகுல் செய்வதறியாமல் நின்றிருந்தான். பின்பு ஊற வைத்திருந்த துணிகளை ஒரு பக்கெட்டில் போட்டு மொட்டை மாடிக்கு சென்றாள். கோகுல் கதவை மூடாமல் உள்ளே வந்து வந்தனாவை ஏக்கமாக பார்த்தான். சிவ பூஜையில் கரடி மாதிரி இந்த வேலைக்காரி வந்துட்டா என கூகுள் வருத்தத்தோடு சொல்ல, கூகுள், என்ன அடையறதுன்னு தீர்மானமே பண்ணிட்டீங்களா? உங்க மூச்சு காத்து கூட என் மேல பட விட மாட்டேன். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். வந்தனா, அப்ப நீ கொஞ்ச நேரம் முன்னாடி சம்மதிச்சது? சும்மாதான் அப்படி சொன்னேன் கூகுள்.
3 வருஷமா என்ன காதலிக்கிறீங்க, இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையா? வந்தனா, நீ சரின்னு சொன்னதும் நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? பண்ணுவீங்க, பண்ணுவீங்க. விட்டா எல்லாமே பண்ணுவீங்க. வந்தனா, நீ என்ன காதலிக்கேன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. 3 வருஷமா காதலிக்கிறோம். இன்னுமா என் மேல நம்பிக்கை வரல? நான் என்ன உன்னை ஏமாற்றி விடவா போகிறேன்? கூகுள், நீங்க ஏமாற்றி விடுவீங்க என்று சொல்ல வரல. தொட்டு பழகி முத்தங்கள் பரிமாறிக்கிட்டு சந்தர்ப்பம் கிடைச்சா உறவு வச்சுக்கிட்டு கூகுள், இதற்கு பேர் தான் காதலா? இதன் மூலம் காதலின் புனிதமே கெட்டுடும். கல்யாணம் ஆகுற வரைக்கும் பார்வையிலே அன்பை பரிமாறிக்கிட்டு பழகுனா அதுதான் காதலுக்கு கொடுக்கிற மரியாதை. அதை விட்டுட்டு இப்படி அசிங்கம் பண்ணா அது காதலே இல்ல. உங்க எண்ணத்தை அழிச்சிடுங்க. எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம்தான். சரி வந்தனா, ஒரு மொத்தமாவது கொடுக்க கூடாதா? கூகுள், புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. கூகுளுக்கு ஏமாற்றமா இருந்தது. தலையை தொங்க போட்டு கொண்டான். என்னமாம் இப்படி இருக்க? ஒரு முத்தம் தான் கேட்கிறாரு. குடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவ? குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்க வேலைக்காரி நின்றிருந்தாள். பரிமளா, இன்னும் நீ மேல போகலையா? இல்லையா, சும்மா அப்படி நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். எங்க இருந்தியா இப்படி ஒரு பெண்ணை பிடிச்சீங்க? 3 வருஷமா காதலிக்கிறதா சொல்லிங்க, ஒரு முத்தம் கூடவா வாங்க முடியல? நான் கூட ஒருத்தனை காதலிச்சேன். காதலிக்க ஆரம்பிச்சு 3 மாசத்துல என்ன முழுகாம ஆக்கிட்டா. படுபாவி. காதல் அந்த வேகத்துல போய்கிட்டு இருக்கு. நீங்க என்னடானா? பரிமளா, நீ முதல்ல மேல போ. கூகுள் அவளை அதட்ட அவள் ஏதோ முணங்கியபடி மேலே செல்ல, சரி கூகுள், நான் கிளம்புறேன். இப்போ போனா கூட ஆபீஸுக்கு சரியான நேரத்துல போய் சேர்ந்துருவேன் என சொன்ன வந்தனா கிளம்பி போக கூகுள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவள் சென்று விட்டாள். சரியாக 10வது நிமிடம் அவள் போன் அலறியது. வந்தனாவிடம் இருந்துதான். போனை ஆன் செய்தான். கூகுள், என்ன கோவமா? சரி கூகுள், நீங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்க. இன்னைக்கு சாயங்காலம் நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வாங்க. அங்க உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இன்ப அதிர்ச்சியா? வந்தனா, நீ என்ன சொல்ற? ஆமா கூகுள், அங்க வாங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும் என இணைப்பி துண்டித்தாள். அதே நேரம் அந்த வேலைக்காரி பரிமளா படியிறங்கி கீழே வந்து கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த உடை தண்ணீரில் நனைந்து உடலோடு ஒட்டியிருந்தது. அவள் உடம்பின் மேடு பள்ளங்கள் அத்தனையும் அப்பட்டமாக தெரிய கோகுலின் பார்வை இப்போதும் அவள் மீது பாய அவளும் அவனை பார்த்து சிரித்தாள். ஒரு போன் அலறியது. தூங்கிக் கொண்டிருந்த ராகவ் கண் விழித்தான். யார் இந்த நேரத்தில்? போனை எடுத்து பார்த்தவன் அந்த நேரத்திலே முகம் மலர்ந்தான். அனுபவாவிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது. போனை எடுத்தவன், என்ன அனுபவமா இந்த நேரத்துல? ராகவ், சாரி, இந்த நேரத்துல உங்களுக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்றதுக்கு. ஏன் அனுபவா சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இந்த நேரத்துல நீ போன் பண்ணிருக்கனா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும். சொல்லு, என்ன விஷயம்? ராகவ், இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன். ரொம்ப பயங்கரமா இருந்தது. கனவா? என்ன பேய் கனவா? அது பேய் கனவுன்னு சொல்ல முடியாது. ஆனா பயங்கரமான கெட்ட கனவுன்னு சொல்லலாம். சரி சொல்லு, என்ன கனவு அது? ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கனா திடுக்கிட்டு எழுந்திருக்கிறேன். என்னோட முகமெல்லாம் வேர்த்து போய் இருக்கு. அந்த அறை முழுக்க இருட்டா இருக்கு. நான் கட்டில விட்டு எழுந்து பீரோவை திறந்து உள்ளிருந்து எதையும் எடுக்கிறேன். அது கத்தி. கையில அந்த கத்தி வச்சுட்டு கதவை திறந்து வெளியே போறேன். அதே நேரம் அந்த வீட்டு திணையில ஒரு வயதான பெரியவர், அவரால் நடக்க முடியல. ஊன்றுகோல் உதவியுடன் என்ன பின்தொடர்றாரு. நான் வேகமா போறேன். என்னோட வேகத்துக்கு அவரால் ஈடு கொடுத்து நடக்க முடியல. அவரால் முடிந்தவரை வேகமா என் பின்னால தொடர்ந்து வர்றாரு. ஆனா அதை விட வேகமா நான் நடந்து போறேன். அப்பதான் ஒரு சுடுகாடு வருது. நான் உள்ள போறேன். அன்னைக்குத்தான் யாரையோ புதைச்சிட்டு போய் இருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு போறேன். அந்த புதைச்ச இடத்த பாக்குறேன். பிறகு மண்ணை தோண்டி அந்த பணத்தை எடுக்கிறேன். நான் கொண்டு போன கத்தியால அந்த உடம்புல மார்பு பகுதியை குறிப்பாத்தி ஆக்ரோஷமா குத்தி குத்தி எடுக்கிறேன். என்னோட ஆத்திர தீர்ற வரைக்கும் குத்துறேன் என அனுபவமா சொல்லி கொண்டிருக்கும் போது, இன்ட்ரெஸ்டிங், சரி அனுபவமா, அப்புறம் என்ன ஆகுது? ஆகும். அப்பதான் அந்த விபரீதம் நடக்குது. விபரீதமா? என்ன விபரீதம்? அனுபமா சொன்னாள். ராகவ் அதிர்ந்தான். அனுபமா சொல்வதை கேட்டு பெரியதாக அதிர்ந்தான். அந்த கட்டிடத்தின் 2வது தளத்தில் இருந்தது அந்த துப்பறியும் ஏஜென்சி. மீரா உள்ளே சென்று பார்த்தாள். அது ஒரு பழைய கட்டிடம். அந்த ஏஜென்சி ஆபீஸுக்கு இன்னும் பழையதாக இருந்தது. பழங்காலத்தில் செய்த மேஜையும் மர நாற்களையும் தவிர டேபிளில் ஒரு பழைய போன். அந்த ஏஜென்சியை நடத்தி வரும் துரைசாமியின் முன்னால் அமர்ந்திருந்தாள் மீரா. இதோ பாரம்மா, இந்த வேலையில உனக்கு பெருசா சம்பளம் எல்லாம் தர முடியாது. ஐயா, நீங்க கொடுக்குற சம்பளம் கொடுங்க. எனக்கு சம்பளம் முக்கியம் இல்ல. இந்த டிடெக்டிவ் வேலை எனக்கு ரொம்பவே விருப்பம். சில சமயம் உயிருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதுல உனக்கு சம்மதம் தானா?
சார் எல்லாம் யோசிச்சுதான் இந்த வேலைக்கே நான் மனு போட்டேன். அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. சின்ன வயசுல இருந்தே நிறைய துப்பறியும் நாவல்கள் படிச்சு படிச்சு எனக்கு அப்படி ஒரு வேலையில சேரணும்னு எனக்கு ஆசை. துரைசாமி புன்னகைத்தான். உன் பேர் என்ன சொன்ன? மீரா. மீரா, நீ புத்தகத்தை படிச்சுட்டு சினிமா பார்த்துட்டு இங்கும் அப்படிதான் கேஸ் வரும்னு நினைக்காத. இது பெயருக்குத்தான் ஒரு துப்பறியும் ஏஜென்சி. இங்க நிறைய கேஸ் கல்யாணத்துக்கு பெண்ணையோ பையனையோ பார்த்துட்டு வருவாங்க. அவங்கள பத்தி தகவல் சேகரிச்சு கொடுக்கும்படிதான் நிறைய கேஸ்ங்க வரும். பொண்ணை பத்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளை பற்றி பொண்ணு வீட்டுக்காரர்களும் ரகசியமா அவங்கள கண்காணிச்சு தகவல் சொல்லுவாங்க. நாம அவங்கள ரகசியமா கண்காணிச்சு தகவல் சொல்லணும். இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வரும். கணவனை பற்றி மனைவியோ மனைவியை பற்றி கணவனும் கண்காணிக்க சொல்லுவாங்க. ஆனா நீ புத்தகத்துல படிச்சுட்டு சினிமால பார்த்துட்டு அது போல எங்க நடக்கிற கொலைகள் நடக்கும். அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க இந்த மாதிரி டிடெக்டிவ் ஏஜென்சிய நாடுவதெல்லாம் புத்தகத்துல மட்டும்தான். நிஜத்துல அந்த மாதிரியான கேஸ் 100 இல்ல 1000 1 2 தான் வரும். பெருசா கற்பனை பண்ணிக்காத. துரைசாமியின் இந்த வார்த்தைகள் அவள் கற்பனை கொட்டையும் தகர்த்தது போல் இருந்தது. மீரா பெரியதாக ஏதோதான் நினைத்து கற்பனையில் வந்திருந்தாள். அவர் சொல்வது வருத்தத்தை கொடுத்தது. இருந்தாலும் 1000 கேஸோ 2 கேஸோ அப்படி வரும் என்று சொல்கிறாரே, அந்த மாதிரி கேஸ் இப்போது வந்தால் எப்படி இருக்கும்? சொல்லுமா, உனக்கு விருப்பம் இருந்தா நீங்க வேலையில சேர்ந்துக்கோ என சொல்லிவிட்டு மீராவை பார்த்தார் துரைசாமி. சார், நான் கூட இந்த வேலையில சினிமால பார்த்தது போல புக்ல படிச்சது போல ரொம்ப எதிர்பார்த்து அவரோட இந்த வேலைக்கு வந்தேன். ஆனா நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. ஆமாமா, இதுதான் உண்மை, யோசிச்சு முடிவெடு. அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது வாசலில் நிழலாடியது. மீரா திரும்பி பார்த்தாள். இங்கு இருட்டு. அந்த ஊரின் ஒதுக்குப்புறமான ஏரியா. வீடுகள் அவ்வளவாக இல்லாத பகுதி. இன்னும் மண் சாலையிலிருந்து தார் சாலைக்கு மாறாத அந்த சாலையில் அந்த உருவம். ஆம், ஒரு உருவம் மெல்ல அந்த வீட்டின் கேட்டை சுத்தமில்லாமல் திறந்து கொண்டு உள்ளே சென்றது. அந்த வீட்டின் பின்புறம் அடி மீது அடியெடுத்து வைத்து நடந்து ஓர் இடத்தில் நின்றது. சுற்றிலும் திரும்பி பார்த்து யாரும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொண்டு தான் கொண்டு வந்த ஒற்றை ரோஜாவை பார்த்தது. அங்கே ஒரு இடத்தில் அதன் பார்வை அப்படியே நினைத்தது. அங்கே அடையாளமாக வைத்திருந்த செம்பருத்தி செடி இப்போது கொஞ்சம் பெரியதாக வளர்ந்திருந்தது. அந்த இடத்தின் அருகே சென்ற அந்த உருவம் முட்டி போட்டு அமர்ந்து அந்த ரோஜாவை அங்கே வைத்துவிட்டு குனிந்து அந்த இடத்தில் முத்தமிட்டது. அதே நேரம் 2 துளி கண்ணீர் துளிகள் அந்த மண்ணின் மீது விழுந்தது. 2 நிமிடம் அப்படியே கண்களை மூடி இருந்துவிட்டு எழுந்து கொண்டது. பிறகு தலையை குனிந்தபடியே திரும்பியது. அதிர்ந்தது. அங்கே எதிரில் அந்த உருவத்தின் எதிரில் ஒரு நிழல். கூகுள் நேரம் பார்த்தான். மணி சரியாக 4. இன்னும் 1 மணி நேரத்தில் அவர்கள் வழக்கமாக சந்தி பூங்காவுக்கு சென்று விட வேண்டும். வந்தனா சொன்னது போல சரியாக 5 மணிக்கு அங்கு வந்து விடுவாள். இன்று அவள் முன்னாடி வருத்தப்பட்டது அவளை உள்ளுக்குள் என்னென்னவோ செய்திருக்க வேண்டும். அதுதான் அவளை போன் பண்ணி ஏதோ இன்பதிர்ச்சி தருகிறேன் என்று சொல்கிறாள். அது என்னவோ இருக்கும். ஒருவேளை முத்தம் ஏதும் தருவாளோ அல்லது மொத்தமும் தருவாளோ? எப்படியோ அவளிடமிருந்து ஒரு முத்தம் கிடைத்தாலும் போதும். அப்புறம் படிப்படியாக பணிய வைத்து அவளை மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இத்தனை நாட்களாக அவளிடமிருந்து ஒரு முத்தம் கூட பெற முடியவில்லை? தன் மீது அவளுக்கு நம்பிக்கை இல்லையாம்? இல்லை, அவள் சொல்வதை போல தொடாமல் தொட்டுக்கொள்ளாமல் காதலிப்பதுதான் அவள் விரும்புகிறாளா? அதில் என்ன சுகம் இருந்து விட போகிறது? ஆனா அது அவளுக்கு புரிந்த மாதிரி தெரியல. நாசுக்காவும் கேட்டு பார்த்தாச்சு, இன்று வாய்விட்டும் கேட்டு பார்த்தாச்சு. மசியவே மாட்டேங்கிறா. இத்தனை நாட்கள் விட்டு வைத்ததை போல் இனி விடக்கூடாது. கூடியவரில் அவளை வேட்டையாட வேண்டும் என்று அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்த மாதிரி இருந்தது. அதற்குள் வேலைக்காரி பரிமளா வந்துவிட்டாள். அவள் வராவிட்டாலும் அதற்கு அவள் சம்மதித்திருக்க மாட்டாள். அவள் நினைப்பதை போல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தொடுவதில் என்ன சுகம் இருந்துவிட போகிறது? அதற்கு முன் அவளை வேட்டையாட வேண்டும் என நினைத்தவன் எழுந்து குளித்துவிட்டு புறப்பட்டான். பூங்கா. அவள் சரியாக சொன்ன நேரத்துக்கு வந்து சேர்ந்தாள். வந்தனாவை இதுவரை வர்ணிக்க தோன்றவில்லை. இப்போது வர்ணிக்க தோன்றியது அவனுக்கு. சிவப்பு நிறம். கருங்கூதல் அவன் இடுப்புக்கு கொஞ்சம் கீழே நீண்டு இருந்தது. அவள் புருவத்தை எந்த அழகு நிலையத்தில் போகாமலே நேர்த்தியாக கூடிட்டு இழுத்ததற்கு போல அவ்வளவு நேர்த்தியாக அவள் புருவங்கள். சாயம் பூசாமலே செக்கம் சிவந்த உதடுகள். கழுத்து முதல் அதற்கு எல்லா பெண்களுக்கும் அது இருக்கும். ஆனால் அந்த பெண்களை பொறாமப்படும்படியாக அது அளவில் முகம் பார்க்கும்படி கச்சிதமாக இருந்தது.
அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் அங்கு வந்து சேர்ந்தாள். கோகுலை பார்த்து புன்னகைத்தபடியே அவன் அருகில் வந்தாள். என்ன கோகுல், வந்து ரொம்ப நேரம் ஆச்சாம்? இல்ல வந்தனா, இப்பதான் வந்தேன். சரி வாங்க, அங்க போய் உட்கார்ந்து பேசுவோம். வந்தனா கை காட்டி எடுத்து கோகுல் செல்ல அவனை பின் தொடர்ந்தால் வந்தனா. அங்க போய் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்ததும் ஆர்வம் தாங்க முடியாமல் கேட்டான் கோகுல். வந்தனா, என்னமோ இன்பதிர்ச்சி காத்திருக்குன்னு சொன்னியே, நீ சொன்னப்ப இருந்து எனக்கு ஆர்வம் தாங்கல. சொல்லு, என்ன இன்பதிர்ச்சி அது? முத்தம் தரப்போறியா இல்ல மொத்தமா தரப்போறியா? வந்தனா அமைதியாக இருந்தாள். சொல்லு வந்தனா, என்னால ஆர்வத்தை அடக்க முடியல. என்னன்னு சொல்லு. கூகுள், ஏன் பறக்குறீங்க? சொல்றேன் இருங்க. வந்தனா, நீ முதல்ல சொல்லு, என்னால பொறுத்திருக்க முடியல. கூகுள், உங்க அம்மா ஊருக்கு போனதா சொன்னீங்களே, உங்க அம்மா ஊர்ல இருந்து எப்ப திரும்பி வருவாங்க? ஏன் இன்னும் 2 நாள் ஆகும்? கூகுள், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? உதவியா? என்ன உதவி? பண்ணுறேன்னு சொல்லுங்க, சொல்றேன். சரி, உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன்? என்ன உதவின்னு சொல்லு. கூகுள், ஊர்ல என்னோட தோழி இருக்கா. சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரே ஸ்கூல்ல ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். எனக்கு வேலை இங்க கிடைச்சதால என்னோட அம்மாவோட இங்க வந்துட்டேன். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை. வந்தனா சொல்லிவிட்டு மேலும் சொல்ல முடியாமல் தயங்க, சொல்லு வந்தனா, என்ன பிரச்சனை? அது வந்தனா, என்னன்னு சொல்லு. என்னோட தோழி ஒருத்தரை காதலிக்கிறான். இப்ப அவங்க காதலுக்கு 2 பேர் வீட்லயும் பயங்கர எதிர்ப்பு. அதனால யாருக்கும் தெரியாம அவங்க இப்ப ஊரை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறதா திட்டம். அவங்களுக்கு உதவ என்னை தவிர யாரும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி கிளம்பி இங்க வர போறாங்க. நீங்க நாளைக்கு ஒரு நாள் அவங்கள உங்க வீட்டுல தங்க வைக்க முடியுமா? மறுநாள் ஏதாவது ஒரு கோவில கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிளம்பி போயிடுவாங்க. சரி வந்தனா, உனக்காக இதை செய்றேன். அவங்கள ஒரு நாள் என்னோட வீட்டுல தங்க வைக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் இல்ல. ஆனா எனக்கு ஏதோ இன்பதிர்ச்சி தருவதா சொன்னியே, அது என்ன? கூகுள், அவங்களோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நீங்க என்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பேன். வந்தனா, பேச்ச மாற மாட்டியே? இல்ல கூகுள், நிச்சயம் மாற மாட்டேன். நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். கேட்டுவிட்டு வந்தனாவின் அழகான அந்த உடம்பை பார்த்தான் கோகுல். வரப்பெறும் மிகப்பெரிய ஆபத்தை அறியாமல். அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வாசல் நிழலாட மீரா பார்வையை திருப்பினாள். அங்கே ஒரு பெண், சுமார் வயது 25க்குள் இருக்கும். அவளை பார்த்ததும் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியின் உரிமையாளர் துரைமசாமி அங்கே வாசல் நின்ற பெண்ணை உள்ளே அழைத்து உட்கார சொன்னார். பாருமா மீரா, இந்த பெண்ணு கூட தன் கணவனை காணவில்லை, கண்டுபிடித்து தாருங்கள் என்று பலமுறை இங்கு வந்து கேட்கிறா. நான் தான் இந்த கேஸை எடுக்காமல் இருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் சிக்கலான கேஸ். எனக்கு வயசாயிடுச்சு. உன்ன மாதிரி எங்கும் அலைய முடியறதில்ல. உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ வேண்டுமென்றால் இந்த கேஸை எடுத்து நடத்து. நீ வேலையை சேர்ந்து இந்த முதல் நாளை உனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. கேஸை எடுத்து நடத்து. அவள் புருஷனை கண்டுபிடிச்சு கொடு. மீராவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் சொல்வதைப் போல அருமையான வாய்ப்பு, இதை விடக்கூடாது. இந்த கேஸை எடுத்து அவள் கணவனை கண்டுபிடித்து தருவோம். தனக்கும் துப்பறிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி சார், நான் வேலையில் சேர்ந்துக்கிறேன். முதல் கேஸா இந்த பெண்ணோட கேஸை எடுத்துக்க போறேன். சரிம்மா, நீ இந்த பெண்ணிடம் என்ன தகவல் வேண்டுமோ கேட்டு தெரிஞ்சுக்கோ. நான் கொஞ்சம் கோர்ட் வரைக்கும் போய் வர வேண்டியதுள்ளது. அப்புறம் நீ வெளியே போகும்போது ஆபீஸ பூட்டிட்டு சாவியை இந்த ஆணில மாட்டிட்டு போ. யாரும் ஒண்ணும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. துரைசாமி சொல்லிவிட்டு கிளம்பிச் செல்ல மீரா சிரித்துக் கொண்டாள். இந்த தேசத்தில் எடுத்து போகத்தான் என்ன இருக்கு? மீரா அவளிடம் அந்த பெண்ணிடம் பேரை கேட்டாள். அவள் அந்த பெயரை சொன்னாள். இருட்டு, அந்த சுடுகாடு இருட்டாக இருந்தது. அங்கு புதைத்திருந்த ஒரு ஆணோட உடம்பை தோண்டி எடுத்து அனுபவம் கொண்டு வந்த கப்பல் பலமுறை குத்தி ஆத்திரமடங்கு பெரிதாக பெரிதாக மூச்சு வாங்கினாள். அவள் உலக்கம் வியர்த்து போய் இருந்தது. அப்போதான் அந்த பெரியவர் ஊன்றுக்கொழுவன் அங்கே வந்து சேர்ந்தார். அனுபமா, அவன் ஏற்கனவே செத்தவன். இது உயிரில்லாத உடம்பு. அவன் உடம்ப போய் ஏன் இப்படி கத்தியால் குத்தி கொதற? அவன் மேல இன்னும் ஆத்திரம் தெரியலையா? அனுபமா திரும்பி அந்த பெரியவரை பார்க்கிறார். இல்ல, இவன் மேல எனக்கு இன்னும் ஆத்திரம் குறையல. அதனாலதான் அவன் செத்த பிறகு கூட இவனை இப்படி குத்த தோணுது. புரியுதுமா, அவனால நீ எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கன்னு இப்ப நீ பண்ண இந்த செயலையே புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீ பண்ண இந்த காரியத்துல ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ அந்த உடலை பழையபடி மண்ணு போட்டு மூடிடு. இல்லனா நாயோ நரியோ அந்த உடம்ப கடிச்சு கொதறிடும். அந்த பெரியவர் சொல்ல, அட, இது கூட கேட்க நல்லாதான் இருக்கு. அந்த உடலை ஏதாவது மிருகங்கள் கடிச்சு கொதற வேண்டும். அதை நான் பார்த்து ஆனந்தப்பட வேண்டும். கனவுமா, நீ என்ன சொல்ற? அதை பார்க்க போறியா? ஆமா, அதை என் 2 கண்ணால பார்த்து ரசிக்க போறேன். வேண்டாமா, இது சுடுகாடு. ஒண்ணும் கிடைக்காது. ஒண்ணு ஆயிட போகுது. நீ நட வீட்டுக்கு. நடமாடுற இடம். வீணா வம்ப விலைக்கு வாங்காத. நட போகலாம்.
இல்ல நான் வரமாட்டேன். இங்கேயே இருந்த அந்த உடம்பு ஏதாவது விலங்கு கடிச்சு கதறுவத பார்த்து ரசிக்க போறேன். அனுபமா, ஏம்மா உனக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குது? அவன் மேல இருக்கிற ஆத்திரத்துல உனக்கு ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. பேசாம நட. என்னால வர முடியாது. காட்டு நாய்ங்க கிட்ட அந்த உடல் கடிபட்டு சிதறப் போவதை பார்த்து ஆனந்தப்பட போறேன். என்னை வற்புறுத்தாதீங்க. மேலும் அந்த பெரியவர் அங்கிருக்காம தன் ஊன்றுக்கோள் உதவியுடன் அந்த சுடுகாட்டை விட்டு நடந்து சென்றார். அனுபமா அந்த உடலையே குழியிலிருந்து தான் எடுத்த அந்த உடலை இமைக்காமல் பார்த்திருந்தான். அந்த இடம் இருட்டாகவே இருந்தது. அதே நேரம் அந்த மயானத்தில் யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்க அனுபமா தன் பார்வையை திருப்பி சத்தம் அந்த திசையில் பார்த்தார். அங்கே மயானத்தின் உள்ளே ஒரு பெண் வெள்ளை சேலை உடுத்தி ஒரு பெண் மெல்ல அந்த சுடுகாட்டின் உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அனுபமா திடுக்கிட்டாள். அவள் இது சற்றும் எதிர்பார்க்கவில்லை. யார் அது? வெள்ளை சேலை உடுத்து சினிமால் வரும் பேயை போல நடந்து போகிறாளே. அனுபமா தாமதிக்காமல் சட்டென்று ஒரு கல்லறையின் பின்புறம் மறைந்து கொண்டாள். அவள் கையில் என்னவோ இருக்கும். அது என்ன என்று அனுபவம் அங்கிருந்து மறைந்தபடியே உற்று பார்க்க ஒரு பெரிய சைஸ் போட்டோ. யாரோ அவள் கணவன் போட்டோவாக இருக்க வேண்டும். சரி, அதையே இங்கே சுடுகாட்டுக்கு எடுத்து வைகிறாய் எழுந்த கேள்வியோடு அந்த வெள்ளி சேலை உடுத்திய அந்த பெண்ணையே இமைக்காம பார்க்க அந்த பெண் நடந்து ஏதோ ஒரு கல்லறை நடிகை நின்றாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த கல்லறையின் மேல் தான் கொண்டு வந்த அந்த புகைப்படத்தை வைத்தாள். பிறகு தான் கொண்டு வந்த ரோஜா பூ ஒன்றை அந்த கல்லறையின் மேல் வைத்துவிட்டு அந்த கல்லறையின் முகம் வைத்து கதறி அழுதாள். அனுபமா இமைக்காமல் பார்த்து நின்றாள். பாவம், அவள் கணவன் அல்பாயுசில் போய்விட்டான் போலிருக்கும். அதனால் துக்கம் தாங்காமல் இப்படி அவன் போட்டோவை எடுத்து வந்து அவன் கல்லறையில் மேல் வைத்து துக்கம் தாங்காமல் அழுகிறாள் போல். அனுபமா அப்போதான் அதை கவனித்தாள். அந்த போட்டோவில் இருக்கும் உருவத்தை சந்தேகமாக மேலும் உற்று பார்க்க அங்கே அந்த போட்டோவில் இருந்த உருவத்தை பார்த்து அதிர்ந்தாள். பெரியதாகவே அதிர்ந்தாள். மெல்ல விடிந்து கொண்டிருந்த காலை பொழுது. அந்த டீ கடையில் டீ குடித்தவாறே வந்தனா சொன்ன அந்த பேருந்துக்காக காத்திருந்தான் கோகுல். சரியா அந்த பேருந்து 6 மணிக்கு வந்து விடுவதாக வந்தனா சொல்லியிருந்தாள். கூகுள் இப்படி யாருக்கும் உதவுவன் இல்லை. வந்தனா கேட்டுக்கொண்டதால் உதவ வந்திருக்கிறான். இந்த உதவி செய்தால் வந்தனா எதை கேட்டாலும் தருவதா சொல்லியிருக்கிறாள். எதை கேட்டாலும் அவன் எதை கேட்கப் போகிறான்? உடம்பை, வந்தனாவின் அழகான உடம்பை, அவளை காதலித்துக் கொண்டிருக்கும் தனக்குத்தான் அவள் உடம்பு. அது எப்போதும் கல்யாணத்துக்கு பிறகு தான் அவளை திருமணம் செய்து கொண்ட பிறகு கோகுல் சிரித்து கொண்டான். தான் அவளை திருமணம் செய்து கொள்வதா? இவளைப் போலவே கோகுல் இன்னும் இருவரை உயிருக்கு உயிராக காதலித்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கும் அவன் சத்தியம் செய்திருக்கிறான், உன்னை கைவிடப் போவதில்லை என்று. இதில் யாருடன் அவன் உண்மையாக காதலிக்கவில்லை. அவனின் மனம் முழுக்க அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. அவளை எப்படி வேட்டையாடுவது என்றுதான் அவன் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும். இது போல காதல் வேஷம் போட்டு இன்னும் சில பெண்களை ஏமாற்றிருக்கிறான். அதெல்லாம் கணக்கில் வராதவை. இப்போது அவன் குறி வந்தனா. அவள்தான் இன்னும் அவனுக்கு கிடைக்காமல் மீனை போல நழுவி நழுவி போகிறாள். இனி அவளை விட்டு வைக்க கூடாது. பிடித்து விட வேண்டும். அவளை உடும்பு பிடித்து விட வேண்டும். அவளுக்கு இப்படி சின்னதா உதவுவது போல் உதவி அவளை கட்டலுக்குள் இழுக்க வேண்டும். அவன் யாரையும் இவ்வளவு நாள் விட்டு வைத்ததில்லை. சில நாள் பார்ப்பான். அவள் கிடைக்கவில்லை என்றால் கவலைப்பட மாட்டான். அடுத்த பூவை நுகர சென்று விடுவான். ஆனால் வந்தனா விஷயத்தில் நடப்பதே வேறு. அவளை காதலிக்க தொடங்கிய நாளிலிருந்து இதுவரை இந்த நாள் வரை தன் சுண்டு விரலை கூட படவில்லை. அவனும் மற்ற பெண்களை விட்டு ஒதுங்கி போக முடியவில்லை. காரணம் வந்தனாவின் அழகு. அந்த அழகு தேவதை கிடைக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அவள் தேன், கொம்பு தேன். அந்த கொம்பு தேனை அடைய கொஞ்சம் காத்திருக்கத்தான் வேண்டும். ஆகட்டும், ஒன்னும் குடிமூழ்கி போவதில்லை. அவளை தொடும் அந்த நாளை தன் நாள் முழுக்க நினைத்து நினைத்து சந்தோஷப்படலாம். அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அதே நேரம் போன் அலறியது. எடுத்து பார்த்தான். வந்தனா. சொல்ல வந்தனா. கூகுள், நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? மடிவளா பேருந்து நிலையத்துல அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சரி, இன்னும் பஸ் வரலையா? இல்ல வந்தனா, இன்னும் பஸ் வரவில்லை. நீ சொன்ன நேரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்பே இங்க வந்து காத்துட்டு இருக்கேன். சரி கோகுல், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துடுவாங்க. நீங்க அங்கேயே இருந்து கூட்டிட்டு வாங்க. நான் குளிச்சுட்டு நேரா உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சரி வந்தனா, நீ குளிச்சுட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்துடு. நான் இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். கூகுள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அதே நேரம் அந்த பேருந்து வந்து நின்றது. அந்த பேருந்தின் கூட்டம் அவ்வளவாக இல்லை. மிகவும் குறைந்த ஆட்களே அந்த பேருந்தில் பயணித்திருந்தன. கூகுள் பேருந்து வாசலை பார்த்து கொண்டிருக்க அந்த காதல் ஜோடி பெட்டியோடு கீழே இறங்கினார்கள். கூகுள் கையசைக்க அவர்களும் கையசைத்தார்கள். அவள்தான் வந்தலாவின் தோணி. வந்தலாவை விட அழகில் ஒரு படி மேல். அழகி, பேரழகி. அவள் கூட வந்த அவன் சுமார்தான்.
இவனுக்கு போய் இப்படி ஒரு ஃபிகர் என மனதில் நினைத்து கொண்டான் கோகுல். அதே நேரம் அவள் அருகே வந்து வணக்கம் சொல்லிவிட்டு, சார் நீங்க தான் கோகுலா? கோகுல் அவசரமாக ஆமாம் என்று தலையாட்டினான். சார் என்னுடைய பெயர் சுதா, இவர் பெயர் பாஸ்கர். சரி வாங்க டீ குடிக்கலாம் என சொன்ன கோகுல் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த டீ கடைக்கு சென்று டீ வாங்கி கொடுத்தான். அவர்கள் நன்றி சொல்லி வாங்கி கொண்டு, சார் நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ண போறீங்க. உங்களை எங்களோட வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம். நன்றியெல்லாம் சொல்லாதீங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. சரி நடங்க வீட்டுக்கு போகலாம். அவர்களை அழைத்துக் கொண்டு தன் காரில் வீட்டை நோக்கி கிளம்பினான். அதிக நெரிசல் இல்லாத அந்த சாலையில் கார் வேகமெடுத்து கிளம்பியது. சரியாக 20வது நிமிடம் அந்த காம்பவுண்டின் உள்ளே நுழைந்தது அந்த கார். அவர்களை அழைத்துக் கொண்டு கதவை திறந்தான். அவர்களிடம் குளிரடியை காட்டிவிட்டு வந்தனவுக்காக காத்திருந்தான். அவளும் வந்தாள். வந்தனா நீ இவங்க கிட்ட பேசிக்கிட்டு நான் போய் உனக்கும் சேர்த்து சாப்பிட டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு கோகுல் கிளம்பி செல்ல அவன் போய்விட்டதை ஜன்னலுக்கு வெளியே எட்டி பாட்டி உறுதி செய்து கொண்டு சுதா வந்தனாவின் அருகே வந்தா. சுதா உன்கிட்ட ஒண்ணு பேச வேண்டும். சொல்லு சுதா, என்ன பேசணும்? சுதா சொல்ல அதிர்ந்தாள் வந்தனா. அனுபமா தான் ஒரு கனவு கண்டதாக சொல்லிக் கொண்டதும் ஏதோ விபரீதம் நடந்ததாக சொல்லி நிறுத்தினாள். அனுபமா அப்படி என்னாச்சு? ஏதோ விபரீதம் ஆச்சுன்னு சொன்னியே, என்ன அது? ராகு, நான் அந்த குழியிலிருந்து அந்த பிணத்தை வெளியெடுத்து கத்தியால குத்தி கொதறேன். அப்பதான் அந்த பெரியவர் என்ற வந்து என்னை வீட்டுக்கு வந்துடும்படி அழைத்தார். நான் மறுத்தேன். அப்பதான் அதை கடிச்சு கொதறோன்னு அந்த பெரியவர் சொன்னார். அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த பொண்ணு வந்து அங்க வச்சிருந்த ஒரு போட்டோ வச்சு அழுதுகிட்டே இருந்தா. அந்த போட்டோவை பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அனுபமா என்ன சொல்ற? நீ அந்த போட்டோவை பார்த்து அதிர்ச்சி ஆகுற? காரணமாகத்தான் ராகும். அந்த போட்டோல யாரும் இல்ல ராகும். நீதான் இருந்த. என்ன என பெரியதாக அதிர்ந்தான் ராகவ். சுதா சொன்னதை கேட்டு வந்தனா அதிர்ந்தாள். சுதா நீ என்ன சொல்ற? ஆமா வந்தனா, எனக்கு எங்க வெளியே போனாலும் பாத்ரூமோ டாய்லெட்டோ உபயோகிக்கும் போது என்னோட போன் கேமரா ஆன் பண்ணி முழுக்க தேடுவேன். அது போலதான் பழக்க தோஷத்துல இங்க என்னோட போன் கேமரா ஆன் செய்து இந்த வீட்டின் குளிரை மூலே தேனேன். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்னோட கேமரா சிவப்பு விளக்க காட்டுது. நான் உடனே உஷாராயிட்டேன் வந்தனா. உள்ள எங்கேயோ கேமரா மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இப்ப எங்க கூகுள் இல்ல, கொஞ்சமா போய் செக் பண்ணி பார்ப்போம். சுதா வந்தனாவை அழைத்துக் கொண்டு அந்த பாத்ரூமை நோக்கி அழைத்து போனார். அவங்களை பின்தொடர்ந்து சுதாவின் காதலன் பாஸ்கரும் அந்த குளியலறையை பெரியதாக இருந்தது. சுதாவும் வந்தனாவுக்கும் உள்ளே சென்று போன் கேமராவை ஆன் செய்து சுவர் முழுக்க தேட அங்கே சுவிட்ச் போர்டு அருகே வந்ததும் அவள் கேமராவின் சிவப்பு விளக்கு தெரிய ஆரம்பித்தது. இதை பற்றி வந்தனாவும் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறார். அவளும் அதை முழுமையாக நம்பினார். கூகுளா இப்படி என்கிற கேள்வி பலமாக எழுந்தது. அதே நேரம் போட்டலை பார்த்து சொல்லிவிட்டு காத்திருக்கும் நேரத்தில் வீட்டு பாத்ரூமின் கேமராவில் ஏதேனும் விசேஷம் தெரிகிறார் என்று பார்த்து கொண்டிருந்த கூகுள் அங்கே பாத்ரூமில் சுதாவும் வந்தனாவும் கேமராவை ஆன் செய்து மறைத்து வைத்திருந்த மைக்ரோ கேமராவை கண்டுபிடித்ததை பார்த்து திடுக்கிட்டு பெரியதாக அதிர்ந்தாள். எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அங்க யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்த கேமரா கண்டுபிடித்து விட்டார்களே, எப்படி சமாளிக்க போறோம் என்கிற கேள்வி இப்போது அவனுக்கு பெரியதாக எழுந்தது. அனுபமா சொல்ல ராகவ் பலமாக அதிர்ந்தான். அனுபமா நீ என்ன சொல்ற? அந்த சுடுகாட்டுல யாரோ பெண் எடுத்து வந்த போட்டோல இருக்கிறது நானா? ஆமா ராகவ், நான் ஏன் சுடுகாட்டுக்கு போனேன்? அங்க குழி தோண்டி புதைச்சோட நான் ஏன் தோண்டி எடுத்து குத்தினேன். அவன் யார்? அவன் மேல் எனக்கு என்ன அப்படி ஒரு கொலைவெறி? அவனுக்கும் எனக்கும் என்ன முன்விரோதம்? புரியல ராகவ். அப்புறம் என்ன தேடிக்கிட்டு வந்த அந்த ஊனமுற்ற பெரியவர் யார்? அப்புறம் அந்த வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு சுடுகாட்டுக்கு வந்த அந்த பெண் யார்? அவள் எதற்கு உங்களுடைய போட்டோவை அந்த கல்லறையில் மேல் வைத்து அழ வேண்டும்? எனக்கு மர்மமா இருக்கு ராகவ். அனுபமா நீ சொல்றத பார்த்து எனக்கும் பயமா தான் இருக்கு. யார் அந்த பெண்ணு? என்னோட போட்டோவை எதுக்கு அந்த கல்லறை மேல் வைத்து அழ வேண்டும்? அனுபமா இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? இது எதுவும் உண்மை இல்ல. நீ சொன்னதெல்லாம் கனவு. நீ கண்ட கனவு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும்தான் ஆறுதலா இருக்கு. கனவுதானே, ஒண்ணும் ஆகாது, விடு அனுபவா. நீ தைரியமா இரு என ராகவ் அவளுக்கு ஆறுதல் சொல்ல அப்போதான் அனுபவமா மற்றொரு உண்மையை சொன்னாள். ராகவ் அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. அத சொன்னா நீங்க இன்னும் அதிர்ச்சி ஆகுவீங்க. அது என்ன இன்னொரு விஷயம்? அதுவும் சொல்ல பார்ப்போம். அனுபவம் அந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்ல அதை கேட்ட ராகவ் பெரியதாக அதிர்ந்தான். குருங்குள் பெரியதாக திடுக்கிட்டார். இது சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன். நேற்று வந்தன தன் தோழி ஒருத்தி தன் காதலோடு ஒரு நாள் தன்னோட வீட்டில் தங்கிக் கொள்ள கேட்டபோது கோகுல் உள்ளுக்குள் மகிழ்ந்து போனான். காரணம் இதுதான். குளியலறையில் யாருக்கும் தெரியாத வகையில் ஒரு மைக்ரோ கேமரா வைத்து எப்படியும் அந்த பெண் குளிப்பாள். அவள் குளிப்பதை தன் போனில் பார்த்து ரசிக்கத்தான். அந்த வீடியோவை தன் போனில் சேமித்து வைத்துக் கொண்டு
அதை தேவைப்படும் போது அந்த வீடியோவை அந்த பெண்ணிடம் காட்டி ஒரு முறையாவது வேட்டையாட வேண்டும் என்பது அவனது திட்டம். ஏனென்றால் அவன் சுதாவை அழகில் அப்போதே மயங்கிவிட்டான் என்று சொல்ல வேண்டும். எப்படியென்றால் நேற்று வந்தனா அவள் தோழி பற்றி சொல்லிவிட்டு தன் போனில் இருந்த சுதாவின் போட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாள். அப்போது வந்தனாவின் முன்னாடி சும்மா மேலோட்டமாக பார்த்தவன் வீட்டுக்கு வந்த பின்னால் அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தவன் அவள் அழகில் மயங்கினான் என்று சொல்ல வேண்டும். உடனே அவன் அப்படி ஒரு திட்டம் போட ஆரம்பித்து விட்டான். இப்போது வசமாக மாட்டிக்கொண்டு முழிக்கிறான். இதிலிருந்து எப்படி தப்பிப்பது, என்ன வழி இருக்கு என்று மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டான். இப்போது வீட்டுக்கு போனால் அங்கே அனைவரும் கேள்வி மேல் கேள்வி கேட்பார்கள். எப்படி அதிலிருந்து தப்புவது? அந்த ஹோட்டலில் நாம் நிறையவே யோசித்தான். அதற்குள் பார்சல் வர அதை வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். நான் அந்த கடையில் அந்த வெள்ளை சேலை உடுத்தி அந்த கல்லறை மேல் ராகவின் பெரிய சைஸ் போட்டோ வைத்துவிட்டு விளக்கேற்றி கண்ணு சிந்தகள். யார் இவள்? இவளுக்கும் ராகவுக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பெண், அந்த வெள்ளை சேலை உடுத்தி அந்த பெண் எழுந்தாள். அவள் கொண்டு வந்த அந்த போட்டோவையும் எடுத்துக்கொள்ள அனுபவமா தனக்கு எழுந்த சண்டைகளை தீர்த்துக்கொள்ள அந்த பெண்ணை நோக்கி நடந்தாள். அந்த வெள்ளை சேலக்காரி மெல்ல சுடுகாட்டை விட்டு வெளியே வந்தாள். அவளை பின்தொடர்ந்து வந்த அனுபவா நடையில் வேகத்தை கூட்டி நடக்க, இருந்தாலும் அவளை பின்தொடர்ந்து பிடிக்க முடியாமல் சிரமப்பட்டாள். பார்ப்பதற்கு அவள் மெல்லத்தான் நடப்பது போல் இருந்தது. ஆனால் அனுபவம் வேகமாக நடந்தும் அவளை பிடிக்க முடியவில்லை. எல்லா பக்கமும் இருட்டாக இருந்தது. அனுபவமுக்கு குழப்பமா இருந்தது. யார் இவள்? இவ்வளவு வேகமாக நடந்தும் இவளை பிடிக்க முடியலே. விடக்கூடாது, அவளை பிடித்தே ஆக வேண்டும். அவளை பிடித்து நீ யாருன்னு கேட்கணும் என ராகவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க வேண்டும். சம்பந்தம் இல்லாமல் ஏன் ராகவின் போட்டோவை அந்த கல்லறை மேல் வைத்து அழ வேண்டும்? ராகவ் தன் காதலன், தன்னை உயிருக்கு உயிராக காதலிப்பவன், தான் இல்லாவிட்டால் உயிரை விட்டு விடுவதாக பலமுறை சொல்லி தலையிலடித்து சத்தியம் செய்தவன். அப்படி இருக்க இவள் யார்? அவனை உரிமை கொண்டாட இவள் யார்? அனுபவமா தாமதிக்காமல் வேகமாக முன்னேறு, அவள் போய்விடக் கூட போறாள். அனுபவா கிட்டத்தட்ட ஓட்டமாக ஓடி முன்னேற இருந்தும் அவனை பிடிக்க முடியவில்லை. அந்த வெள்ளை சேலக்காரி நடந்துதான் போகிறாளா? இந்த கால்களில் சக்கரம் ஏதாவது இருக்கிறதா? என்ன இவள் ஆவியா? கால்கள் இருக்கிறதா? ஆவிகள் கால்கள் இருக்கதாமே. அனுபவின் பாட்டி கதைக்கு சொல்லியிருக்கிறாள். அனுபவம் சற்றை குனிந்து கால் இருக்கிறதா என்று பார்த்தாள். மற்றவர்களைப் போல அந்த வெள்ளை சேலைக்காரிகளுக்கு கசல்கள் இருந்தது. அதில் சக்கரம் இல்லை. இருந்தாலும் பிடிக்க முடியாத அளவுக்கு வேக நடை. அதே நேரம் நடந்து சென்று கொண்ட அந்த வெள்ளை சேலைக்காரி சக்கென்று நின்றாள். இது சற்றும் எதிர்பார்க்காத அனுபவம் குழப்பமாக அது நிற்பதை பார்த்து உள்ளுக்குள் திகளுடன் புரியாமல் நின்றார். தொடர்ந்து நடந்து அவளை நெருங்கலாமா வேண்டாமா? இவ்வளவு ஓட்டமா வியர்க்க விறுவிறுக்க வந்ததே அவளை பார்த்து சில கேள்வி கேட்கத்தான். இப்படி அருகில் போகாமல் அனைத்தும் வீணாகிவிடும். பட்ட சிரமமெல்லாம் வீணாயிடும். விடக்கூடாது, அவளை பிடித்து உனக்கும் ராகுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க வேண்டும் என தீர்மானித்தவள் மெல்ல நடந்து அந்த வெள்ளை சேலைக்கரையை நெருங்கினாள். அந்த வெள்ளை சேலைக்கரை அசையவில்லை. நின்ற இடத்திலே அப்படியே நின்றாள். அனுபவம் அவளை நெருங்கினாள். கொஞ்சம் அவளை நெருங்கி அவளின் முகத்தை பார்த்து அதிர்ந்தாள். ஆம், அனுபவம் பெரிதாக அறிந்தாள். இங்கே கோகுல் எதுவும் நடக்காதது போல மெல்ல வீட்டுக்குள் நுழைந்தார். வந்தனா அவனை பார்த்து முறைக்க சுதாவும் பாஸ்கரும் வேறு எங்கோ பார்வையை பார்த்தபடி இருந்தனர். வந்தனா, இந்த டிஃபன் வாங்கி வந்திருக்கேன், அவங்களுக்கும் பரிமாறு, நீயே சாப்பிடு. கோகுல், உங்களை நான் எவ்வளவு பெருசா கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், நீங்களா இப்படி? வந்தனா கோமா கேட்க கோகுல் புரியாத போல் நடித்தான். வந்தனா, நீ என்ன சொல்ற? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. கோகுல், நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவீங்க நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்களால எனக்கு பெரிய தலைக்குனிவே ஆயிடுச்சு. வந்தனா, நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. கூகுள், வேஷம் போடாதீங்க. நீங்க குளியல்களை மறைச்சு வச்ச கேமரா தெரிஞ்சு போச்சு. அதோட உங்களோட கேவலான குணமும் தான். ஓ வந்தனா, நீ அதான் சொல்றியா? அந்த கேமரா எப்போ மறைச்சு வச்சது ஏன் தெரியுமா? எங்க வீட்டுல வேலைக்காரி பரிமளா இருக்காளே, அவள் சாதாரணமா இல்ல, திருடி. ரொம்ப பெரிய திருடி. வீட்டுல எது கண்ணில் பட்டாலும் அதை அப்படியே சுருட்டிக்குவா. எங்க எது வச்சாலும் அதை களவாடிடுவா. அவளை கையும் களவும் பிடிக்கத்தான் இப்படி யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல கேமரால மறைச்சு வச்சேன். அவள் திருற நகைகள் தன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போக இந்த பாத்ரூமை தான் தேர்ந்தெடுப்பா. அவள் புடவைக்குள்ளேயே இல்ல ஜாக்கெட்டுக்குள்ளேயே மறைச்சு வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அவளை பிடிக்கத்தான் வச்ச கேமரா. நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல. கூகுள் அருமையாக ஒரு பொய்ய சொல்லி சமாளிக்க இதை கேட்ட அனைவரும் அவனிடம் மன்னிப்பு கேட்டனர். இருங்க, அந்த கேமராவை எடுத்துறேன் என சொல்லிவிட்டு சில கருவிகளோட குளியல் அறைக்கு போய் அந்த கேமராவை வெளியே எடுத்து வந்தான். சாரி வந்தனா, இவங்களுக்கு அந்த பாத்ரூம்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த கேமராவை எடுத்திருக்கணும். ஏதோ ஞாபகத்துல எடுக்க மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிடு. இல்ல கூகுள், நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
உண்மை நிலவர அறியாம உன்னை சந்தேகப்பட்டுட்டோம். நீதான் எங்களை மன்னிக்க வேண்டும். சாரி. வந்தனாவோட சேர்ந்து சுதாவும் பாஸ்கரும் மன்னிப்பு கேட்க கோகுல் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இட வந்தனா இந்த இடத்துல யாரா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். மன்னிப்பெல்லாம் வேண்டாம், வாங்க வந்து சாப்பிடுங்க. அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது வந்தனா கேட்டான். கோகுல் வேலைக்காரி பாருங்களா திருடின்னு தெரிஞ்ச பிறகும் அப்புறம் எதுக்கு இங்க வேலைக்கு வைக்கணும்? அவளை வேலையை விட்டு அனுப்பிடலாமே. இல்ல வந்தனா அவ திருடிதான், ஆனா வேலையில ரொம்ப கெட்டிக்காரி. அம்மாவுக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். சில வேலைக்காரர்கள் சொல்ற வேலையை சரியா செய்ய மாட்டாங்க. ஆனா இவ அப்படி இல்ல. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டா. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வா. வேலை கூட அவ்வளவு சுத்தமா இருக்கும். அதனாலதான் அவளை தொடர்ந்து இங்க வேலையில வச்சிருக்கோம். வேலைக்காரி பரிமளா பற்றி இவ்வளவு பாராட்டிக் கொண்டிருக்கும் போதே அழைப்பு மணி ஒலித்தது. கோகுல் தான் சென்று கதவை திறந்தார். அங்கே அதே வேலைக்காரி பரிமளா நின்றிருந்தார். பரிமளா, இன்னைக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தேனே என மறுபடியும் ஏன் வந்தா? அம்மா ஊருக்கு போகும்போதே சொல்லியிருக்காங்க, முதல் நாள் துணியை துவைச்சு காய போட வேணும். இன்னைக்கு வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல்களை தொடச்சு சுத்தப்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நான் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லியபடி உள்ளே வந்தவன் அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருந்த வந்தனாவையும் சுதா பாஸ்கரையும் பார்த்தாள். ஐயா, யார் இவங்க? நேத்து வந்தனா அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஜோடி இருக்கே. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, போய் உன் வேலையை பாரு. பரிமளா சிரித்தாள். பார்க்கத்தானே போறேன். இந்த வார்த்தையை பரிமளா கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல அனைவரும் அவளை பார்த்தனர். என்ன என கோகுல் கேட்க, பார்க்கத்தானே போறேன்னு என்னோட வேலையை சொன்னையா. சொல்லிவிட்டு அவள் நகர, என்ன கோகுல் அவள் ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாளே. விட வந்தாலாம், அவள் என்னமோ சாதாரணமா சொல்லிட்டு போறா. அவ அப்படிதான். நமக்குத்தான் அது ஒரு மாதிரி கேக்குது. சொன்ன கோகுல் உள்ளுக்குள் என்ன செய்ய போகிறாளோ என்று பயப்பட ஆரம்பித்தான். அனுபவம் சொல்வதை கேட்டு ராகவ் பெரியதாக திடுக்கிட்டான். அனுபவம் நீ சொல்ற? ஆமா ராகவ். என்ன சொல்றா? ஆமா, அது வேற யாரும் இல்ல, அது நான் தான். ஆமா ராகவ், அந்த வெள்ளை சேலக்காரி வேற யாரும் இல்ல, அது நானே தான். என்னையே தான் நான் அங்க பார்த்தேன். எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என அனுபவமா சொல்ல, அனுபவம் உனக்கு மட்டும் இது அதிர்ச்சி இல்லை, எனக்கும் தான். நான் கூட இதை கேட்டு அதிர்ச்சி ஆயிருக்கேன். எப்பா கனவா இது? அனுபவமா இப்படி கூடவா கனவு வரும்? வரும் ராகவ், இதை விட பயங்கரமான கனவு கூட வரும். ஏன் என்றால் அந்த கனவு எப்படி வருது, எதுக்கு வருது, யாரெல்லாம் சொல்ல முடியாது. வருகிற கனவை யாராலையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது ராகவ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அனுபவமா இது வெறும் கனவு, இதுக்கு எதுக்கு பயப்படுற? கனவை கனவா நினைச்சு மறந்துடு. அதை நினைச்சு ஏன் பயப்படுற? இல்ல ராகவ், என்னோட உள்மனசு சொல்லுது, தயவு செய்து இனி ஜாக்கிரதையா இருங்க. இப்பயே உங்களை பார்க்க வேண்டும் போல இருக்கு. வேண்டாம் அனுபவமா, இந்த பாதிராத்தில வர வேண்டாம். விடிந்ததும் புறப்பட்டு வா. சரி ராகவ், விடிஞ்சதும் உங்களை வந்து நான் பாக்குறேன். ராகவ் சரிதான். சரி சரி, இப்ப மனசை போட்டு குழப்பிக்காத, நிம்மதியா தூங்கு என போன் இணைப்பி துண்டானது. அனுபவ தூக்கம் வராமல் கட்டிலில் புரண்டு படுத்தாள். அவளுக்கு தூக்கம் எங்கோ வெகு தொலைவில் இருந்தது. என்ன விபரீதம் நடக்குமோ என்று அவள் மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தது. இன்னும் விடியவில்லை. அனுபமா எழுந்து குளித்து ராகவுக்கு போன் செய்தாள். அனுபமா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் போன் பண்ணிருக்க? ராத்திரியெல்லாம் தூங்கலையா? இல்ல ராகவ், எப்படி தூக்கம் வரும்? அந்த கனவு கண்டதுல தூக்கமே போச்சு. உங்களை பார்க்கணும்னு மனசு தவிக்குது. நான் உடனே கிளம்பி வரேன். சரி அனுபமா, நீ கிளம்பி வா. நான் வழக்கமா சந்திக்கிற காஃபி ஷாப்ல இருக்கேன். ராகவ், அந்த காஃபி ஷாப் இந்நேரத்துக்கு திறந்திருக்குமா? இப்ப மணி 6. காலையில 5 மணிக்கே திறந்துடுவாங்க. நீ கிளம்பி வா. சரியா 20 நிமிடத்தில் தன் ஸ்கூட்டியை அந்த காபி ஷாப் வாசலில் நிறுத்தினான் அனுபவா. ராகவ் வந்திருப்பானா? அவனுக்கு ரொம்ப பக்கம் இந்த இடம். அவன் முன்பே வந்து காத்திருக்க வேண்டும். அனுபவா தன் பார்வையை சுற்றியும் பார்த்தாள். அந்த காபி ஷாப்பில் நிறைய கூட்டம். மக்கள் இந்நேரத்திற்கெல்லாம் வந்து சுட சுட காஃபி குடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மார்கழி மாத குளிருக்கு இந்த சுவையான சூடான காஃபி அருமையாக இருக்கும். காஃபி கொட்டையை வாடிக்கையாளர்கள் கண்முன்னே வறுத்து பொடி செய்து தண்ணீர் கலக்காத பாலில் அதை போட்டுக் கொடுக்கும் போது மனமணக்கும். அனுபவா சுற்றிலும் தேடினான் ராகவ் எங்கே என. அனுபவா தேடும் போதே ராகவ் 2 கோப்பைகளில் காஃபி கொண்டு வந்து அவளுக்கு ஒன்றை கொடுக்க அவனை பார்த்து முகமலர்ந்தாள் அனுபவா. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்களை பார்த்த பிறகுதான் மூச்சே வருது ராகவ். அனுபவா, அங்க போய் விடலாம், இங்க கூட்டம் நெரிசல் அதிகமா இருக்கு என சொன்ன ராகவை பின்தொடர்ந்தாள் அனுபவா. ராகவ், என்ன இந்நேரத்துக்கு இவ்வளவு கூட்டம்? ஜனங்க ராத்திரிலாம் தூங்குறாங்களா இல்லையா? இப்படி இன்னும் விடிய கூட்டில இவ்வளவு ஜனங்கள். ராகவ் சிரித்தான். எல்லாம் உன்ன மாதிரிதான். ராத்திரில ஏதாவது கனவு கண்டுட்டு தூக்கம் வராம இப்படி வந்திருக்காங்களோ என்னவோ. ராகவ், கிண்டல் பண்ணாத, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இவ்வளவு பயங்கரமான கனவு கண்டு ராத்திரிலாம் தூங்காம உன்னை பார்த்தே ஆகணும்னு துடியா துடிச்சு வந்திருக்கேன். நீ என்னன்னா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஐயோ அனுபவமா, நான் உன்னை கிண்டல் பண்ணவில்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி சொல்லு.
ராகு, இப்போ உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ராகவ், என்னோட வாழ்நாள்ல இப்படி ஒரு கனவு கண்டதில்ல. இப்போ நினைச்சா கூட நடுக்கமா இருக்கு ராகவ். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வெளியில எங்கும் தனியா சுத்தாதீங்க. அனுபவமா, சாவு யாருக்கு எப்ப வேண்டும் என்றாலும் வரலாம். அதுதான் தலைவிதி என்றால் யாராலையும் மாற்ற முடியும். நடக்க வேண்டியது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ கவலையை விடு. ராகவ், அப்படி பேசாதீங்க. நாம இருக்க வேண்டியது முன் ஜாக்கிரதையா இருந்தா ஒண்ணும் ஆகாது. அனுபவமா, இது வெறும் கனவு தானே. ஏன் அதை இப்படி பெருசா எடுத்துக்கிட்டு நிம்மதியை இழக்க வேண்டும்? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கவலைப்படாம இரு. ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? எல்லா நேரம் ஒரே மாதிரி இருப்பதில்ல. பாதையில் பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சா நாம தான் பார்த்து ஒதுங்கி போகணும். சரி அனுபவம். இப்ப என்ன பண்ண சொல்ற? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். தனியா எங்கேயும் ஊர் சுத்தாம ஆபீஸ் விடுமா இருங்க. எங்க வம்பு தும்பு பார்த்தாலும் ஒதுங்கி போய் விடுங்க. சரி, வேற என்ன? இப்போதைக்கு இதை பண்ணுங்க. மீதியை அடுத்தடுத்த நாட்கள் சொல்றேன். அனுபவம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதே நேரம் ராக ஒரு இடத்தில் கை கட்ட அனுபவம் திரும்பி அங்கே பார்த்தார். அனுபவனின் கண்கள் அகல விரிந்தது. அங்கே ஒரு ஜோடி பட்டு சேலையும் பட்டு வேட்டையில் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் போல் நின்றிருந்தார்கள். அனுபமா, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் போலிருக்கு. ஆமாராகோ, பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அனுபமா, புரியலையா? அவங்க காதலர்களா இருக்க வேண்டும். பதிவு திருமணம் பண்ணிக்க போறாங்க போல இருக்கு. இன்னும் நேரம் இருக்கு. அதான் இங்க வந்து காஃபி குடிக்க வந்திருக்காங்க போல. சொந்தக்காரங்க நண்பரும் கூட யாரையும் காணோமே. அனுபவமா, நான் தான் சொன்னேனே, இவங்க காதலர்களா இருக்க வேண்டும். வீட்டுல உள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. அதான் வீட்டை விட்டு இப்படி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காங்க போல. அவங்க கூட யாரும் இல்லாம இல்ல. அவங்க பக்கத்துல யாரும் இன்னொரு ஜோடி நிக்கிது பாரு. அவங்கதான் முன் நின்று அவங்களுக்கு துணையா நின்று இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க போல. அனுபவமா, நாம அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வரலாம். ராவ கேட்க, ஐயோ ராகு, உங்களுக்கு இப்பதானே சொன்னேன் எந்த வம்புக்கும் போக வேண்டாம். இல்ல அனுபவா, இது வம்பு இல்ல. சொந்தக்காரங்க நண்பர்கள் யாரும் இல்லாம அவங்கள பாரு. பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். நாம போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுல என்ன ஆகிட போகுது? உனக்கு சிரமம் வேண்டாம், நீ வர வேண்டாம். நான் மட்டும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு அவள் பதிலையும் எதிர்பார்க்காம அவர்களை நோக்கி செல்ல இங்கே அனுபமா தவித்தாள். தான் அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் போகும் அவனை கடிந்து கொண்டாள். அவன் அவர்களுக்கு வாழ்த்துதான் சொல்லப் போகிறான். ஆனால் என்ன பிரச்சனை வந்துடப் போகிறது? தான் கொஞ்சம் ஓவரா தான் போகிறோமோ என்று நினைத்தாள் அனுபமா. அங்கே வாழ்த்து சொல்ல போன ராகவி பார்த்து நின்றாள். அங்கே போனவன் அனுமாவை அங்கிருந்தபடி அழைக்க காரணம் புரியாமல் பார்த்த அனுமாமா. ராகு மீண்டும் அவளை அழைக்க வேற வழி இல்லாமல் அங்கே சென்றாள் அவள். அங்கே ராகு அவர்களை அந்த திருமண ஜோடியை நீண்ட நாட்களாக தெரிந்தது போல அவள் கூட பேசிக் கொண்டிருக்க இவள் போய் அங்கே நின்றாள். அனுபமா, இவங்க வேற யாரும் இல்ல. இதை இருக்காளே கல்யாண பொண்ணு சுதா. இவ்வளவு நானும் ஒரே காலேஜ் தான். அதோ பக்கத்துல இருக்கானே வந்தனாவும் என்னோட காலேஜ் தான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவங்களை எப்படி இந்த நேரத்துல இந்த குளத்துல சந்திப்பேன். எப்படியும் இவங்க கல்யாணத்துல கலந்துக்கிற அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ராக உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிவிட்டு அவர்களுக்கு அனுமாவை அறிமுகப்படுத்தினான். ஒவ்வொருக்கொருவர் அறிமுகமாய் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அதே நேரம் அங்கே நின்றிருந்த கோகுலின் பார்வை இப்போது அனுமாவின் உடலை அளவெடுத்துக் கொண்டிருந்தது. மீரா அங்கே நின்றிருந்த அந்த பெண்ணை பார்த்தார். அது ஒரு ஹோட்டல். அவர்கள் முன்னால் ஆவி பறக்கும் காஃபி. சூடாக இருந்த காஃபியை பருகியவாறே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? தன் எதிரில் கவலையோடு அமர்ந்த பெண்ணை பார்த்து கேட்டாள் மீரா. அனுபமா. உங்க கணவர் பேர் என்ன? ராகவ். எத்தனை நாட்கள் உங்க கணவர் காணல? நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் என் கணவர் இல்ல, காதலர். அப்போ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா ஒருவருக்கு ஒருவர் காதலிச்சுட்டு இருந்தோம். சரி, எத்தனை நாட்களா உங்க காதலர் ராகவ காணவல? கடந்த 6 மாசமா. அவர் இப்ப உயிரோடு இருக்காரானே சந்தேகமா இருக்கு. அனுபமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க வயசுல கிட்டத்தட்ட என்னோட இதுதான் இருப்பீங்க. உங்களை பேர் சொல்லி அழைக்கலாமா? தாராளமா. என்னோட பேர் மீரா. நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க. மீரா, இப்ப ராகு உயிரோட இருக்காருன்னு சந்தேகமா இருக்கு. எதை வச்சு இப்படி சொல்றீங்க? அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் காணாமல் போன ராத்திரி நான் அவர் வீட்டுக்கு போய் இருந்தேன். அன்னைக்கு இடிமின்னலோட பயங்கர மழை. அப்போ அங்கே அவர் ரத்த வெள்ளத்துல கடந்தாரு. நான் பதறி போய் அவர் அருகே சென்று உயிர் இருக்கான்னு பார்த்தேன். மூச்சு நின்று போய் இருந்துச்சு. நான் அதிர்ந்து போய் என்ன செய்வதுன்னு தெரியாம அப்படியே கொஞ்ச நேரம் பிரம்ம பிடிச்சவளை போல இருந்தேன். அப்புறம் போலீஸுக்கு தகவல் சொன்னாலும் போன் பண்ணேன். ஆனா போன் போகல. உடனே நானே அந்த வெளியே வந்து அந்த மலையில் நடந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க தகவல் சொல்லி 2 போலீஸ்கார துணையோட வீட்டுக்கு வந்து பாக்குறேன். ஆனா அங்க ரத்த வெள்ளத்துல கடந்த ராகவ காணல. கீழே தரையெல்லாம் சுத்தமா தொடச்சு வச்ச மாதிரி, அந்த மாதிரி சம்பவமே நடக்காத மாதிரி அங்கே அவ்வளவு சுத்தமா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு போலீஸ்காரும் நான் பொய் சொல்வதை நினைத்து என்னை திட்டிட்டு போனாங்க.
எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் முன்னாடிதான் அங்க ராகவ ரத்த வெள்ளத்துல கீழே தரையில விழுந்து கிடந்ததை பார்த்தேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வர்றதுக்குள்ள அங்க எப்படி ராகு காணாம போனான், தரையெல்லாம் எப்படி சுத்தமாச்சு. அனுபவமா சொல்வது எல்லாம் முழுமையா கேட்டுவிட்டு, சரி அனுபவம், அதுக்கப்புறம் நீங்க ராகவை பார்க்கலையா? இல்ல, அன்னைக்குதான் நான் கடைசியா ராகவ பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அவனை மறுபடியும் பார்க்கவே இல்லை. சரி அனுபவமா, நீ ராகவ கடைசியா பார்த்த அந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா? மீரா கேட்க, வாங்க இப்பவே போகலாம் என அனுபவம் அழைத்துக்கொண்டு அவள் சொன்ன முகவரிக்கு தன் ஸ்கூட்டியில் புறப்பட்டாள் மீரா. சரியாக 1/2 மணி நேரத்தில் அந்த வீட்டை அடைந்தனர். அனுபவம் அவளை கேட்டுத்தல் அது சின்னத சத்தத்தை எழுப்ப அனுபவம் உள்ளே போக அவளை பின்தொடர்ந்தாள் மீரா. அந்த காலை பொழுதில் அனைவரும் அந்த காபி ஷாப்பில் பேசிக் கொண்டிருக்க கோகுல் மட்டும் அனுபவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அது தெரியாமல் வந்தனா கோகுலிடம் திரும்பி, கோகுல், உங்க அம்மா ஊர்ல இருந்து எப்ப வருவாங்க? இன்னைக்கு ராத்திரி இல்லைன்னா விடிய காலை. ஏன் வந்தனா? இல்ல, உங்க அம்மா வந்துட்டா இவங்களை உங்க வீட்டுல தங்க வைக்க முடியாது இல்லையா? அதான் ஒரு யோசனை. இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் இவங்க ராக வீட்டுல தங்கிக்கட்டும். அவனு வீட்டுல ஒண்டியாதான் இருக்கான். ராக வீட்டுல இவங்க தங்குறதுல அவனுக்கும் ஒன்னும் சிரமம் இல்லை. சரி வந்தனா, நீ சொல்றதா சரி. அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா இவங்களை வீட்டுல தங்க வைக்க முடியாது. அதெல்லாம் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட இவங்களை ராக வீட்டிலேயே தங்க வச்சுக்கலாம். யாருக்கும் எந்த சிரமமும் இருக்காது என கோகுல் சொல்ல அனுபவமுக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம், இப்போதே அவள் ராத்திரி கண்ட கணவன் நினைச்சு பதறிப்போய் இருக்கிறாள். இப்போது புது பிரச்சனையாக சுதாவையும் பாஸ்கரையும் கல்யாணம் முடிந்த கையோட தன் காதலன் ராக வீட்டில் தங்கினால் ஏதாவது விபரீதம் ஆகிடுமோ என்று பயந்தாள். அவள் பயப்படுவதற்கு காரணம் இருக்கிறது. சுதாவும் பாஸ்கரும் காதலர்கள். இவர்களின் காதல் வீட்டில் சம்மதிக்கவில்லை என்றுதான் இப்படி வீட்டை விட்டு ஊரை விட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து கல்யாணம் பண்ணிக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதால் இவர்களின் பெற்றோர்கள் யார் மூலமாவது ராகவுக்கு ஆபத்து ஏதாவது வந்துவிடுமோ என்று உள்ளுக்குள் நினைத்து பயந்தார். கொஞ்ச நேரம் முன்புதான் அவன் தன் காதலன் ராகுவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்துவிடு. தனியாக எங்கும் ஊர் சுத்தாதே. வேலைக்கு போய் நேர வீட்டுக்கு வந்துவிடு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவன் இப்போது இவர்கள் கல்யாணம் முடித்து ராகவோடு விட்டு தங்க வைத்தால் என்ன விபரீதம் ஆகிடுமோ என்று அவன் நெஞ்சு பதறியது. அதே நேரம் இதை கேட்டு சுதாவும் உள்ளுக்குள் பதறினாள். காரணம், இதே ராக ஒரு காலத்தில் சுதாவை உயிராக காதலித்து அவள் பின்னணியிலாய் தொடர்ந்தவன். ராகவ் தான் அவளை பின்தொடர்ந்தானே தவிர சுதா அவனை ஒரு நாளும் விரும்பவில்லை. ராகவ் அவளை ஏதேதோ சொல்லி மிரட்டி பார்த்தான். சுதா பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். என்னை காதலிக்க என்றால் உன்னை நிம்மதியாக விட மாட்டேன், உன் வாழ்க்கையை அழித்தே தீருவேன் என்று நேரடியாக சபதம் போட்டவன். அவனுக்கு பயந்திய சுதா வேறு காலேஜுக்கு அப்போது மாற வேண்டியதாக போனது. இந்த விஷயமெல்லாம் தெரிந்திருந்தும் வந்தனா ஏன் இப்படி கூறுகிறாள்? அப்படி சவால் விட்டதாக வீட்டில் எப்படி தங்குவது? வந்தனா அதையெல்லாம் மறந்து விட்டாளாம். அவன் வீட்டில் தங்கினால் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ? அவளுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. அதற்காக வேட்டையாட காத்திருந்த சிங்கத்தின் கோயிலில் எப்படி தங்குவது? வந்தனா வீட்டில் தங்க முடியாது. அவள் தாய்க்கும் காதல் என்றாலே பிடிக்காது. அவள் தாய்க்கு காதலை பிடிக்காது என்பதற்காக இன்னும் தன் காதலை முடிமறைத்து அவள் தாயிடம் சொல்லாமல் இருக்காள் வந்தனா. இந்த நிலையில் இப்படி காதலித்து பெற்றிடம் சொல்லாமல் ஊரை விட்டு ஓடி வந்த இவர்களை எப்படி வீட்டில் சேர்த்துக் கொள்வாள் வந்தனாவின் தாய்? தோழிக்கு இந்த சமயத்தில் தன் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து உதவ முடியவில்லை என்கிற வருத்தம் வந்தனாவுக்கு நிறையவே உண்டு. தன்னால் முடியாவிட்டாலும் இப்படி யார் மூலமாவது உதவி கொண்டிருக்கிறாளே என்று வந்தனாவை நினைத்து பெருமைப்படும் இந்த நேரத்தில் கடைசியாக எடுத்த இந்த முடிவு, அந்த ராக வீட்டில் தங்க சொல்லும் இந்த முடிவு சுதாவை என்னவோ செய்தது. வந்தனா அந்த கல்லூரி நாட்களை மறந்து விட்டாளா? உன்னை விடமாட்டேன், உன்னை நிம்மதியாக விடமாட்டேன், என்னை காதலிக்காத நீ எப்படி சந்தோஷமா வாழ்ந்து விட என்று பார்த்து விடுகிறேன் என்று ராகல் சவால் விடும்போது வந்தனாதான் கூடவே தான் இருந்தாள். அவைகளை எப்படி மறக்க முடிந்தது இவளால்? அவன் இப்போதும் அனுபமா என்னும் பெண்ணை காதலிக்கிறான். இனி அவனால் எந்த ஆபத்தும் தனக்கு வராது என்று நினைத்து விட்டாலோ? சில நாட்கள் எங்காவது யார் வீட்டால் தலைமுறை இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம். வேற வழியில்லை. ராகவன் ஏதாவது விபரீதம் நடந்துவிடக்கூடாது என்று தன் இஷ்ட தெய்வமான திருச்செந்தூர் முருகனை நினைத்து சுதா மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்க, பக்கத்தில் நின்றிருந்த அனுபவம் தன் காதலன் ராகவுக்கு யார் மூலம் ஆபத்து வந்து விடக்கூடாது என்று அதே திருச்செந்தூர் முருகனை வேண்டிக் கொண்டிருந்தாள். அனுபவம் அந்த வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைக்க அவளை தொடர்ந்தாள் மீரா. கதவை திறந்து உள்ளே அழைத்துச் சென்ற அனுபவம் அங்கே மூடியிருந்த ஜன்னல் திரைசைகளை விளக்க அங்கு வெளிச்சம் பரவியது. அனுபவம், இந்த வீட்டுல யாராவது குடியிருக்காங்களா? இல்ல மீரா, இந்த வீட்டுல இப்ப யாரும் குடியில்ல. ராகவ் போனதுல இருந்து இந்த வீடு பூட்டிதான் இருக்கு.
சரியானம்மா, நீ கடைசியா ராகவ ரத்த வெள்ளத்துல பார்த்ததா சொன்னி, அது எந்த இடம் கொஞ்சம் காட்டு. இதோ இங்கதான் அனுபவா காட்டு இடத்தில் மீரா பக்கம். அங்கே அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக யாராலும் கூற முடியாத அளவுக்கு அங்கே அவ்வளவு சுத்தமாக இருந்தது. துளி ரத்தம் கூட அங்க அடையாளத்துக்கு இருக்கவில்லை. அனுபவமா, நீ ராகவ பார்க்கும்போது அவன் உடம்புல உயிர் இருந்ததா? இல்ல மீரா, அவனை நான் அந்த குளத்துல பார்க்கும்போது என்ன அறியாமல் பெரிய அதிர்ச்சிக்கு போயிட்டேன். பதட்டம் வந்து ஒட்டுக்கிச்சு. அந்த பதட்டத்திலேயே நான் அவனுக்கு மூச்சு இருக்கான்னு பார்த்தேன். அவன் எந்த அசையும் இல்லாம சுத்தமா மூச்சு இல்லாம இருந்தான். அனுபவமா, அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் நான் அப்படியே கொஞ்ச நேரம் பிரம்ம பிடிச்ச போல உட்காந்துட்டேன். எவன் நேரம் அப்படின்னு தெரியாது. பிறகு எழுந்து போலீஸுக்கு போன் பண்ணலான்னு போனேன். ஆனா போன் போகல. இனியே தாமதிக்க கூடாதுன்னு நானே வெளியில போய் ஸ்டேஷனுக்கு போய் கூப்பிட்டு வந்தேன். இங்க ரத்த வெள்ளத்துல கிடந்த ராகவ காணல. வந்து பார்த்தா தரையெல்லாம் துடைக்கப்பட்டு அவ்வளவு சுத்தமா இருந்துச்சு. கூட வந்த போலீஸும் என்னை திட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ராகவ பல இடங்களை தேடி பார்த்துட்டேன். அவன் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. நானும் போலீஸுக்கு போகாம உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி அனுபவா, நான் கொஞ்சம் இந்த வீட்டை சுத்தி பார்க்கணும். வாங்க மீரா, நான் காட்டுறேன் சொன்ன அனுபவா ஒவ்வொரு அறையாக மீராவை அழைத்து கொண்டு காட்டினான். அவளும் போகிற ஒவ்வொரு அறைகளும் அலமாரிகளை திறந்து அலசி ஆராய்ந்தாள். இறுதியாக ஒரு இடத்தில் அதை கண்டெடுத்தாள் மீரா. அதை பார்த்ததும் முகம் மாறினாள் அனுமாமா. அந்த கதவு மெல்லத் திறந்து அந்த உறவு உள்ளே நுழைந்தது. கூடத்தை தாண்டி இடதுபுறம் இருந்த படுக்கையின் கதவை தள்ளி அது திறந்து கொண்டது. மெல்ல சத்தமில்லாத நடை. கட்டிலில் அந்த உருவம் படுத்திருப்பதை உறுதி செய்து கொண்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை வெளியெடுத்து மெல்ல 2 அடி முன்னுக்கு சென்று படுத்திருந்த உருவத்தின் நெஞ்சுக்கு நேராக குறிப்பார்த்து ஓங்கி அந்த கத்தியை கொண்டே குத்த அங்கே எந்த ஒரு அசைவோ சத்தமோ இல்லாமல் அந்த கத்தி உள்ளே சென்றது. குத்திய உருவம் இதை அதிர்ச்சியாகவும் புரியாமலும் பார்க்க இப்போது அந்த படுக்கையறை முழுக்க வெளிச்சம் பரவியது. அங்கு புன்னகைத்தபடியும் கூகுள் நின்றிருந்தான். அப்ப கட்டில் படுத்திருப்பது யார் என்ற அந்த உருவம் பார்க்க அங்கே அந்த கட்டிலின் மேல் ஒரு பொம்மையை படுக்க வைக்கப்பட்டு அதன் மேல் ஒரு குருவி அழகாக மூடியிருந்தது. அதை பார்த்து ஏமாந்த அந்த உருவம் கட்டிலில் குத்திய கத்தி அவசரமாக எடுத்து கோகுலை குறிப்பார்த்தது. இருந்தாலும் கோகுல் அங்கே சிரித்தபடியே நின்றிருந்தான். கோபம் கொண்ட அந்த உருவம் ஆக்ரோஷமா அவனை தாக்கியவர கோகுல் அந்த உருவத்தின் கையிலிருந்து அந்த கத்தியை பாய்ந்து சென்று தட்டிவிட்டான். அது எங்கோ ஒரு மூலையில் போய் விழுந்தது. என்ன பரிமளா அப்படி பாக்குற? நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. நான் மட்டும்தான் வீட்டுல தனியா இருப்பேன்னு தெரிஞ்சு நீங்க வேலையை காட்ட வந்திருக்க. என்ன நான் சொல்றது சரியா? பரிமளா, என்னை கொன்னு வீட்டுல இருக்கிற நகை பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்க. உன்னோட திட்டம் முழுக்க எனக்கு நல்லா தெரியும். சொல்ல போனா நீ வீட்டு வேலைக்காரியே இல்ல, கொள்ளைக்காரி, கொலைக்காரி. நல்ல வசதியான வீடுகளா பார்த்து அதே நேரம் ஆட்கள் குறைவா இருக்கிற வீடுகளா வேலை தேடுவ. அந்த வீட்டுல வேலை கிடைச்சதும் அந்த வீட்டுல கொஞ்ச நாட்களே நம்பிக்கையான வேலைக்காரியா மாறுவ. அவங்களும் நீ உண்மையா நேர்மையா இருப்பதா நினைப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ள நீ எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவ. அந்த பொருளை கொள்ளையடிக்க நேரம் பார்த்து காத்திருப்ப. அந்த வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து அதை களவாட முடிவு பண்ணுவ. களவாட நேரத்துல அந்த வீட்டுல யாராவது இருந்தா அவங்க கதையை முடிச்சிட்டு வீட்டுல இருக்க பொருளையெல்லாம் நீ அள்ளிக்கிட்டு ஊரை விட்டு எங்கேயாவது போய் பேரை மாத்தி வாழ தொடங்குவ. அப்புறம் இதே விஷம் அங்க கட்டுவ. இந்த விஷயம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? இன்னைக்கு ஊரை விட்டு வந்தாங்களே சுதாவும் பாஸ்கரும் உன்னை பத்தி உண்மையா சொன்னாங்க. அவங்க ஊர்லயும் யார் வீட்லயும் நீ வீட்டு வேலை செய்து அங்கேயும் யாரில்லாத நேரத்துல நீ வீட்டுல இருந்த நகை பணத்தில களவாட்டு இந்த ஊருக்கு வந்திருக்க. எங்க வீட்டுல நல்லவ மாதிரி நடிச்சிருக்க. இப்ப வசமா மாட்டிக்கிட்ட. பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் என்பது போல் இப்ப நீ என்கிட்ட சிக்கியிருக்க. கூகுள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பரிமளா சிரித்தா. என்ன பரிமளா, நான் உன்னை பத்தி உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அதை கேட்டு அதிர்ச்சியாகாம சிரிச்சிட்டு இருக்க? கூகுள் அவளை புரியாமல் பார்த்து கேட்க, ஆமா கூகுள், நீ சொன்னதெல்லாம் ரொம்ப சரி. இருந்தாலும் என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதாம். இரு, இப்பவே போலீஸுக்கு போன் பண்றேன். போலீஸ் வந்து உன்னை இழுத்துட்டு போவாங்க. கூகுள் ஆக்ரோஷமா சொல்ல பரிமளா மீண்டும் சிரித்தாள். கூகுள், கொஞ்சம் உன் பின்னால பாரு என பரிமளா சொல்ல கூகுள் மெல்ல திரும்பி பின்புறம் பார்த்தான். அதை பார்த்து பெரியதாக அதிர்ந்தான். கத்தியோட அங்கே ஒரு உருவம் புன்னகைத்தபடி நின்றிருந்தது. திருமணம் முடிந்த கையோடு தன்னையும் பாஸ்கரையும் ராகவன் வீட்டுக்கு போய் தங்க சொன்ன வந்தனாவை பார்த்தால் சுதா. பழைய கதைகள் மறந்து விட்டாளா வந்தாளா? தன்னை காதலிக்காவிட்டால் நிம்மதியாக வாழ விட மாட்டேன் என்று சொல்லி சவால் விட்டான் ராகவிடம். இப்போது தஞ்சம் போக சொல்லுகிறாரே. சரி, வந்தனா தனியா இருக்கும்போது இதை பத்தி அவளிடம் பேசலாம் என்று நினைத்திருந்தாள். இதோ இப்போ திருமணம் முடிந்து இப்போது ராகவன் வீட்டுக்கு வந்தாயிற்று. ராகவன் வீட்டு மொட்டை மாடி. கீழே பாஸ்கர், கோகுல், ராகவ், அனுபமா எல்லோரும் வந்து
டிவியில் ஏதோ படம் பார்த்து கொண்டிருக்கும் வந்தனா மீது சைகை மூலம் மேலே மொட்டை மாடிக்கு வரச் சொன்னாள் சுதா. அவளும் ஏதோ முதலிரவு பற்றிய சந்தேகம் தான் கேட்க போகிறாளோ. அப்படி முதலிரவு பற்றிய சந்தேகம் ஏதாவது கேட்டால் தனக்கு ஒன்றும் தெரியாதே. இப்படி நினைத்து மொட்டை மாடிக்கு வந்தாள் வந்தனா. வந்தனா, நீ இப்படி செஞ்ச? சுதா, என்ன சொல்ற? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. ராகவ் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் தானே. அப்புறம் எங்களையே இங்க தங்க வச்சிருக்க. அவன் என்னை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு சபதம் போட்டவன். இப்ப அவன் வீட்லயே தங்க வேண்டியதா சொல்லிட்டியே. சுதா, கோகுலோட வீட்டுல தங்க வைக்கலாம்னா நாளைக்கு அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துடுவாங்க. அவங்களுக்கு காதல்னாலே கொஞ்சம் கூட பிடிக்காது. நாங்க காதலிக்க தொடங்கி 3 வருடம் ஆகுது. அந்த காதலை அவங்க அம்மாவுக்கு இன்னும் கூட சொல்லாம இருக்காங்க கோகுல். அப்படி இருக்க அந்த வீட்டுல தொடர்ந்து எப்படி தங்க வைக்க முடியும்? ராகவ் பழசெல்லாம் மறந்துருப்பான். அப்படி மறந்துட்டுதான் அனுபவங்கிற பொண்ணை காதலிக்கிறான். அப்படி இருக்க அவன் மூலம் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்ல வந்தனா, எனக்கு பயமா இருக்கு. நாங்க இனிமேதான் புதுசா வாழ்க்கைய தொடங்க போறோம். ராகவ் மூலம் ஏதாவது ஆபத்து வந்துட்டா? சுதா, ராகவ் அத மனசுல வச்சுட்டு இருந்தா அவன் உன்கிட்ட வந்து பேசியிருப்பானா? அவன் உன்னை காதலிச்சான். ஆனா நீ அவனை விரும்பல. அந்த கோவத்துல அவன் வாழ்க்கையை கெடுத்து விடுவதா சொன்னான். யாருமே ஒரு பொருளை விரும்புறப்ப அது அவங்களுக்கு கிடைக்கலன்னா அப்போ அவங்களுக்கு கோபம் வருது இயல்புதானே. அந்த கோபம் அவனை அப்போது அப்படியே பேச வச்சது. அதான் மறந்திருப்பான். நீ தைரியமா இரு சுதா. இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் நிலைமை சரியா போனதும் நீ தனி கொடுத்தனும் போக போற. என்னமோ தெரியல வந்தனா. உள்ளுக்குள்ள ஒரு வித பயம் இருந்துகிட்டே இருக்கு. எங்க அப்பா அம்மா எங்க காதல ஏதாவது செய்திருவாங்களோதான் நாங்க ஊரை விட்டு வந்தோம். புலியிடம் தப்பிச்சு இப்ப சிங்கத்திடம் மாட்டிக்கிட்டதா இருக்கு என்னோட நிலைமை. சுதா கவலையோட சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கே யாரோடைய நிழலாடியது. இருவரும் பேசி நிறுத்திவிட்டு திரும்பி அங்கே பார்த்தனர். மீரா அந்த அலமாரியை திறந்து அதை வெளியே எடுத்தாள். அனுபவம் அதை பார்த்து முகம் மாறியது. அது சுதாவும் பாஸ்கரும் திருமண நான்றென்று திருமணம் முடிந்த கையோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம். அனுபமா, இவங்க யாரு? மீரா, இவங்க பேர் சுதா. அது அவளோட கணவன் பாஸ்கர். சரி, இவங்களோட போட்டோ ஏன் இங்க இருக்கு? இவங்கள ராகவுக்கு பழக்கம் இருக்கா? இந்த போட்டோல இருக்க சுதாவும் ராகவும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. சுதாவும் பாஸ்கரும் காதலர்கள். அவங்க வீட்டுல அந்த காதலுக்கு பலத்த எதிர்ப்பு. அதனால அவங்க ஊரை விட்டு வந்து இங்கதான் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதை நடத்தி வச்சதே ராகுவும் இவங்களோட படிச்ச வந்தனாவும். அவள் காதலன் கோகுலும் தான். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தையே செய்து வச்சாங்க. அப்ப எடுத்த போட்டோ தான் இது. அனுபமா, அவங்க ஊரை விட்டு வந்ததா சொன்னீங்க. அவங்க இந்த ஊருக்கு வந்து யார் வீட்டுல தங்கி இருந்தாங்க? அவங்க ஊரை விட்டு வந்த முதல் நாள் வந்தனோட கூகுள் வீட்டுல தங்குனாங்க. அப்ப அவங்க அம்மா ஊருக்கு போயிருந்தால ஒரு நாள் மட்டும் அங்க தங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கூகுளோட அம்மா ஊர்ல இருந்து வருவதால அந்த வீட்டுல தொடர்ந்து தங்க முடியாத நிலை. அப்பதான் வந்தனாவின் யோசனைப்படி இங்க இந்த வீட்டுல அவங்க தங்க முடிவானது. அவங்களும் இங்க தங்குனாங்க. சரி, இந்த வீட்டுல அவங்க எத்தனை நாள் தங்குனாங்க? சில நாட்கள் தான் இங்க தங்குனாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா? இல்ல, இதே ஊர்ல வேற வீடு எடுத்து தங்குனாங்களா? இந்த கேள்வி அனுபவ பதில் எதுவும் பேசாம இருக்க. அனுபவமா, சொல்லு, ஏன் மௌனமாயிட்ட? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? நான் அவங்கள பாக்கணும். இல்ல மீரா, நீ அவங்கள பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா அவங்க இப்ப 2 பேருமே உயிரோட இல்ல. என்ன? ஆமா மீரா, சுதாவும் பாஸ்கரும் இப்ப உயிரோட இல்ல. அதிர்ந்தாள் மீரா. அனுபமா, நீ என்ன சொல்ற? ஆமா மீரா, சுதாவும் பாஸ்கரும் இப்ப உயிரோட இல்ல. அவங்க இறந்துட்டாங்க. எப்படி? இதே வீட்டுலதான். சுதா கத்தி குத்து காயோட பாஸ்கர் ரூம்ல தூக்க மாட்டிக்கிட்டு இறந்தாங்க. சுதாவும் பாஸ்கரும் தான் கதையின் ஆரம்பத்தில் கத்தி குத்தி காயோட ஒரு பெண்ணை படுக்கையில் தூக்கி தொங்குவது போல அவரும் இருந்தார்களே, அது இவர்கள்தான். அனுபமா, அவங்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருந்தாங்க என மீரா அதிர்ச்சியோட கேட்க அனுபமா சொல்லத் தொடங்கினாள். ராகவ் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். மின்சாரம் இல்லாத அந்த ஏரியா இருட்டில் மூழ்கி இருந்தது. ஜோராக மழை கொட்டி கொண்டிருந்தது. இடிமின்னல் நடுவே தான் சில வீடுகளும் சாலையும் தெரிந்தது. எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தி முடியும் தருவாயில் இருந்தது. இன்னும் சில நிமிடங்கள் தான் எரிய போகிறது. பிறகு மெழுகுவர்த்தி முடிந்துவிடும். அப்புறம் இடி இருட்டாக இருக்க போகிறது. அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் அதே நேரம் அந்த உருவம் வெளிப்பட்டது. ராகவ் இன்னும் ஜன்னல் அருகே அந்த இருட்டையும் மழையும் இடையிடையே இடி மின்னலையும் பார்த்து கொண்டிருக்க, மெல்ல வந்த அந்த உருவம் இருந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தி தன் இருவிரலால் தொட்டு அணைத்தது. ராகவ் ஜன்னல் பக்கமிருந்த பார்வையை திருப்பி இவ்வளவு நேரம் இருந்து கொண்ட இடத்தை பார்க்க அவன் மெழுகுவர்த்தி திறந்து விட்டது என்று நினைத்தான்.
இன்னும் நிமிடங்கள் இருந்திருக்க வேண்டும் என்கிற கேள்வியும் அவனுக்கு சின்னதாக எழுந்தது. அந்த இருட்டில் மெல்ல அந்த உருவம் கத்தியோட ஒரு மூலையில் மறைந்திருக்க அதை கொஞ்சம் கூட உணராத ராகு எந்த ஒரு சலனம் இல்லாமல் இருந்தான். அனுபவம் வருவதா சொன்னாலே, ஏன் இன்னும் வரவில்லை? தேவையில்லாம பாவம் அவளை வேற வர சொல்லியிருக்க கூடாது. ஏன் அவளை வர சொன்னான் ராகவ்? விஷயம் ஒன்றும் அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லை. அனுபவம் வழக்கம் போல போன் செய்தாள். ராகவ் தான் சும்மா இருக்காம, இங்க பயங்கர மழை, கரண்ட் வேற கட் ஆயிருக்கும், இருட்டு தேவையில்லாம் பயத்தை கொடுக்குது, எழுதி கொண்டிருக்கும் மெழுகுவர்த்தியும் தீரம் தருவாய் இருக்குது என்று சொன்னால் அனுபவமாவுக்கு போதாதா? ஏற்கனவே அவள் பயந்து போய் இருக்கிறாள். அவள் கண்ட கனவு அவளுக்கு அளவு கடந்த பயத்தை உருவாக்கி இருந்தது. எப்போதுமே அவனுக்கு போன் பண்ணி ராகவ் பார்த்து ஜாக்கிரதையா இரு என்று சொல்ல தவறுவதில்லை. அப்படி இருக்க ராகவ் இப்படி சொன்னால் விடுவாளா? இதோ இப்போதே புறப்பட்டு வருவதா சொல்லியிருந்தாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவாள். அதற்குள் எரிந்து கொண்டிருக்கும் மெழுகுவர்த்தி யாராலையும் அணைக்கப்பட்டு வீடு இருட்டு பயங்கரமாக இருந்தது. அது தெரியாமல் ராகவ் மெழுகுவர்த்தி தான் தீர்ந்து போயிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ராகவ் தட்டு தடுமாறி மெல்ல வந்து சோஃபாவில் அமர்ந்தான். இப்போது மறைந்திருந்த அந்த உருவம் மெல்ல மெல்ல அவனை நெருங்கியது. கையில் கத்தி. ராகவ் அந்த உருவம் நெருங்கிய அதே நேரம் எதிர்பார்க்காத வகையில் அங்கே மின்சாரம் வந்து வீடு பிரகாசமாக மாற ராகவ் தன் எதிரில் கத்தியோடு நின்ற அந்த உருவத்தை பார்த்து திடுக்கிட்டான். பெரியதாகவே திடுக்கிட்டான். அங்கே கத்தியோடு நின்ற அந்த உருவம் இப்படி திடீர் என்ற மின்சாரம் வரும் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. கத்தியோடு அந்த உருவம் பெரியதாக அதிர்ந்து போய் நின்றது. அங்கே இருந்த உருவத்தை பார்த்து அதிர்ந்தராக கொஞ்சம் இயல்புக்கு வந்து, வந்தனா நீயா? இப்போது வந்தனா புன்னகைத்தாள். ஆமா ராகவ், நானே தான். நான் தான் இப்போ உன்னை கொல்ல வந்திருக்கேன். சத்தமில்லாம உயிரை விட்டு விடு வந்தனா என சொல்லிவிட்டு கத்தியோடு நெருங்க ராகவ் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றான். ராகவ் விட்டு மொட்டை மாடி. சுதா வந்தனாவுக்கு பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அங்க யாரோ ஒருவர் உணர்ந்த இருவரும் பேச்சை நிறுத்தினார்கள். அங்கே ராகவ் தான் மேலே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் முகம் மாறினாள் சுதா. ராகவ் அவர்கள் நெருங்கி நின்றாள். அங்கே அவனை பார்த்து கலங்கி போய் நின்ற சுதாவை பார்த்து, சுதா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக் கொண்டதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சுதா, நான் பழசெல்லாம் சுத்தமா மறந்துட்டேன். ஒரு காலத்துல உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சது உண்மைதான். ஆனா நீ என்ன ஏறெடுத்து கூட பார்க்கல. என்ன நீ அப்போ காதலிக்காம இருந்ததுக்கு உன் மேல எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. அந்த ஆத்திரத்துல உன்னை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன் என்னெல்லாம் சொல்லி உன்னை பயமுறுத்தினேன். அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பா வருது. அப்போ அந்த வயசுல என்ன அந்த மாதிரி பேச வச்சிருச்சு. சுதா, நான் அவ்வளவு மோசமானவன் இல்ல. பிறக்கிற நாய் கடிக்காது என்பது போலதான் நான் உனக்கு சவால் விட்டது. நான் அப்படி உனக்கு சவால் விட்டாலும் அதை சில நாட்களே மறந்து விட்டேன். இந்த காலத்துல ரெண்டு பேரும் உண்மையா காதலிப்பவர்களே நிம்மதியா வாழ முடிவதில்லை. நான் மட்டும் உன்னை விரும்பி உன்னை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் செய்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். என்னை மன்னிச்சிரு சுதா. நான் அந்த நாட்கள்ல உனக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டேன். அதை நான் அப்பவே மறந்துட்டேன். நீயும் அதை மறந்துடு. இனி எப்போதும் என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. நீ நிம்மதியா உன் பிரச்சனை எல்லாம் முடிக்கிற வரை இந்த வீட்டுல சந்தோஷமா வாழலாம் என ராகவ் சொல்ல, அப்பாடா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ராகவ். நீயே இனி உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்ன பிறகு எனக்கு இனி எந்த கவலையும் இல்லை. எங்க வீட்டுல எங்களை ஏத்துக்கிற வரைக்கும் இங்க இருக்க போறோம். தேங்க்ஸ் ராகவ். சுதா, ஏன் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? உனக்கு இங்க எத்தனை நாள் இருக்க தோணுதோ அத்தனை நாள் நீ தாராளமா இரு. சுதா, உங்க முதலியருக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. கீழே உனக்காக பாஸ்கர் காத்துட்டு இருக்காரு. நீ கிளம்பு. சுதாவை கீழே அனுப்பிவிட்டு ராகவ் வந்தனவுடன் திரும்பி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என ராகவ் சொல்ல ராகவ், என்ன பேசணும்? சொன்னா என்ன தப்பா நினைக்க கூடாது. தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லு. உன் ஆளு கோகுலை பத்தி தான். அவரை பார்த்தா அவ்வளவு நல்லவரா தெரியல. ஏன் ராகவ், என்ன செஞ்சாரு? வந்தனா, கோகுலோட பார்வையே சரியில்லை. சுதாவிய அனுபவம் பாக்குற பார்வையே சரியில்லை. தப்பான கண்ணோட்டத்துலதான் அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாரு. இதை அவ பாக்குற பார்வையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னோட மனசுக்கு பட்டுச்சுது. அதான் உனக்கு சொல்லி எச்சரிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோறா என ராகவ் சொல்ல, வந்தனால அது இல்லை என்று மறுக்க முடியலை. வந்தனா, கோகுலை நீ தேர்ந்தெடுத்தது தவறோ என்று தோன்றுகிறது. பேசாமல் அவனோட காதலை முறித்துக் கொள்ளலாமே. உன் அழகுக்கும் அறிவுக்கும் நல்ல மாப்பிள்ளை எத்தனையோ பேர் கிடைப்பாங்க. போயும் இவன. ராகவ், போதும். இனி ஒரு வார்த்தை அவரை பத்தி தப்பா பேசாத. எனக்கு தெரியும் அவரை பத்தி. நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று முகத்தில் அடித்தது போல சொல்லிவிட்டு கீழே வந்து கோகுலை அழைத்துக் கொண்டு கிளம்பி விட்டாள். ஏன் இவளுக்கு புரியல? மோசமான தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னதுக்கு இப்படி கோபித்துக் கொண்டு போகிறாளே என்று நினைத்தபடி அவர்கள் போவதை பார்த்து நின்றான் ராகவ். யார் எப்படி போனால் தனக்கென்ன என்று அவனால் இருக்க முடியவில்லை. கூட படித்த பெண் ஆயிற்றே என்று கோகுலை பற்றி உண்மையை சொல்லி எச்சரித்தான். அது புரியாமல் வந்தானா இப்படி கோபித்துக் கொண்டு போகிறாளே என்று வருந்தியவாறு கீழே வந்தான். அங்கே அனுபவா சுதாவை முதலிற்கு அனுப்ப அலங்கரித்துக் கொண்டிருந்தாள்.
ராகவ் பெரியதாக திடுக்கிட்டான். தன்னை கொல்ல வந்தது வந்தனாவா? அவள் ஏன் தன்னை கொல்ல வர வேண்டும்? அவளுக்கு என்ன கெடுதல் நான் செய்தேன்? அதுவும் ஒரு பெண் தன்னை கொல்ற அளவுக்கு என்ன பாவம் செய்தேன் என்று நினைக்கும் போதே வந்தனா கத்தியோடு நெருங்கினாள். அவளும் நேரம் பார்த்து காத்திருந்து சுதாவும் பாஸ்கரும் வெளியே சென்றிருக்கும் நேரம் பார்த்து கொட்டுமலையில் ராகவை கொல்ல வந்திருந்தாள். அந்த நேரம் வந்த நேரம் மின்சாரம் இல்லாமல் மெழுகுவர்த்தி சின்னதா எரிந்து கொண்டிருந்தது. மெல்ல உள்ளே வந்து எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தி தன் இருவரால் அணைத்து அவனை இருட்டில் வைத்து தான் யார் என்று தெரியாமலே அவனை கொஞ்சிவிட நினைத்தாள். நடுவில் இந்த மின்சாரம் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துவிட இப்போது அவள் யார் என்று அவனுக்கு தெரிந்தாயிற்று. இனி என்ன மூடி மறைக்கம்? நேரடியாக களத்தில் இறங்கினான். வந்தனா, உனக்கு என்னாச்சு? ஏன் என்ன கொல்ல துணிஞ்சிருக்க? ராகவ், நீ நடிகன். நீ காலேஜ்ல பல நாடகங்கள் நடிச்சிருக்க. உன்னுடைய நடிப்பு நாடகங்கள்ல அப்படியே தத்ரூபமா இருக்கும். இப்போ நீ என்கிட்ட அழகா நடிக்கிற. உன் நடிப்பு அருமை. சரி, மேலும் நடிக்காத. பேசாமல் இறந்து விடு. வந்தனா, நீ என்ன கொல்லு. நான் வேண்டாம்னு சொல்லல. அதுக்கு முன்னா எனக்கு நீ ஏன் கொல்ல வர்றன்னு துடிக்கிறதுக்கும் காரணத்தை சொல்லிட்டு என்ன கொன்னுடு. சாகும்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாக நினைக்கிறியா ராகவ்? சரி, சொல்றேன் கேளு. என்னுடைய காதல் கோகுல ஏன் கொன்ன என வந்தனா கேட்க ராகவ் பெரியதா எதிர்ந்தான். வந்தனா, நீ என்ன சொல்ற? கோகுல கொலை பண்ணிட்டாங்களா? ராகவ், போதும் நடிக்காத. உண்மையை சொல்லிடு. சத்தியமா தெரியாது வந்தனா. நீ சொல்லிதான் கோகுல் கொலையாகி இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. கோகுலுக்கு என்னாச்சு? யார் அவனை கொன்னது? சபாஸ் ராகவ், சபாஸ். நீதான் அவரை கொன்று இருக்க. வந்தனா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் ஏன் கோகுலை கொல்லணும்? அவனுக்கும் எனக்கும் என்ன பகம்? உனக்கு கோகுல பிடிக்கல, கோகுலோட பார்வை சரியில்லைன்னு என்கிட்டயே சொல்லியிருக்க. அவரை நீதான் கொன்று எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. இல்ல வந்தனா, கோகுல நான் கொலை பண்ணல. அவன் பார்வை சரியில்லைன்னு சொன்னது நிஜம். ஏன்னா நீ என் கூட படிச்சவன். அவனால உன் வாழ்க்கை கெட்டு விடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தினால அப்படி சொன்னேன். அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு நான் ஏன் போக போறேன்? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவனை கொன்னா எனக்கு என்ன லாபம் இருக்கு? உன் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் அதையே சொன்னேன். அதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த விஷயம் அத்தோட முடிஞ்சு போச்சு. திரும்ப அந்த விஷயத்த நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் சொன்னதையே நீ மனசுல வச்சுட்டு இப்போ என்ன கொல்ல வர? முதல்ல அவனை எங்கேயாவது நல்லா தேடிப்பாரு. அவனை யார் கொல்ல போறாங்க? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டேன். விடிஞ்சதும் நானும் உன் கூட வரேன். நானும் தேடுறேன். கோகுல் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்ப நீ வீட்டுக்கு போ என ராகவ் சொல்ல, அப்ப நீ கோகுலை கொல்லலையா? சாரி ராகவ், கோகுல் மேல இருந்த வெறுப்புல நீதான் அவரை கொண்டுட்டியோன்னு ஒன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்போ கோகுல் எங்க? அவருக்கு என்ன ஆச்சு? யாராவது கொண்டு இருப்பாங்களா? ராகவ், எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் அவரை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடு ராகவ். வந்தனா, நீ கவலை இல்லாம வீட்டுக்கு போ. எல்லாம் காலையில பார்த்துக்கலாம் என ராகவ் சொல்ல வந்தனா அந்த மலையில் இறங்கி நடந்தாள். கோகுல் எங்க போயிருப்பான் என்கிற கேள்வி அவனுக்கு பலமாக எழுந்தது. விடுந்ததும் எப்படியாவது அவனை தேடி வந்தனாவின் முன் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கும் அவனை விடுந்தால் உயிருடன் இருக்க போவதில்லை என்று அப்போது அவனுக்கு தெரியவில்லை. ஆனாமாமா, இந்த போட்டோல இருக்கிற சுதாவும் அவன் புருஷன் பாஸ்கரும் இதே வீட்டுல இறந்தாங்களா? ஆமா மீரா, இதே வீட்டுலதான் உள்ள இருக்க படுக்கையில கத்தி குத்தி காவலோட சுதா இறந்து கிடந்தா. அதே அறையில ஃபேன்ல தூக்கு போட்டுக்கிட்டு அவ கணவர் பாஸ்கரும் இறந்து கிடந்தா. ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல கொலை பண்ணிட்டாங்களா? ஏன் கேக்குறேன்னா, சுதா கத்தி குத்து காவலோட இறந்து கிடந்தாங்கிற, ஆனா அவன் கணவன் பாஸ்கர் தூக்கு மாட்டிக்கிட்டதா சொல்ற. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மீரா சந்தேகமாக சொல்ல, மீரா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா சுதாவை அவள் கணவன் பாஸ்கரை கொன்றிருக்க வேண்டும். அப்படி கொன்னுட்டு அதுக்கப்புறமா அவள் கணவன் பாஸ்கர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டும். சரி, போலீஸ் என்ன சொன்னாங்க? போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னென்னவோ பிரச்சனை இருந்திருக்க வேண்டும். அது என்ன பிரச்சனை தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனையில பாஸ்கர் சுதாவை கொன்னுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா கேஸா முடிச்சிருக்காங்க. ஆனா அது என்ன காரணம்னு தெரியல. அனுபவம், இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இருந்தாங்க? ராகவ் காணாம போனா அதே நாள்லதான். என்ன அனுபவமா சொல்ல மீரா திடுக்கிட்டாள். அனுபவமா, நீ என்ன சொல்ற? ராகவ ரத்த வெள்ளத்துல இருந்தப்போ நீ பாத்தியே அன்னைக்கா? ஆமா மீரா, நான் ராகவ கடைசியா பார்த்த அதே நாள்லதான் இவங்க கொலையாயிருக்காங்க. அனுபவமா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க ராகவ பாத்தியே, அப்போ இவங்க இதே வீட்டுலதான் இருந்தாங்களா? ஆமா மீரா, இதே வீட்டுலதான் இருந்தாங்க. ஏன்? அனுபவமா, நீ ராகவ ரத்த வெள்ளத்துல பார்த்துதான் சொன்னியே, அப்போ இவங்க இந்த வீட்டுலதான் இருந்ததா சொல்ற. அப்புறம் ஏன் நீ அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கல? ராகவ ரத்த வெள்ளத்துல இருந்தது அவங்கள நீ சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? மீரா, சொல்லலாம் என்றால் அவங்க அப்போ இந்த வீட்டுல இருக்கல. அவங்க அப்போ இந்த வீட்டுல இல்லையா? வெளியே எங்கேயாவது போயிருந்தாங்களா?
ஆமா மீரா, நான் ராகவ அந்த குளத்துல பார்த்துட்டு அவங்க இருந்த ரூமுக்கு போய் பார்த்தேன். ஆனா அவங்க அந்த ரூம்ல இல்ல. நான் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்புறம் போலீஸோட வந்து பார்க்குறேன், அங்க ராகவ காணல. தரையும் சுத்தமா தொடச்சிருந்துச்சு. போலீஸ் வந்து நான் பொய் சொல்வதா என்ன திட்டிட்டு போனாங்க. எனக்கு குழப்பமாயிடுச்சு. இதை பத்தி கேட்கணும்னு அந்த வீட்லயே சுதாவுக்காகவும் அவன் கணவன் பாஸ்கராவும் காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாயும் அவங்க வரல. மேலும் அங்க காத்துட்டு இருக்காம நான் என்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். நான் வீடு திரும்பிய பிறகு வெளியே போனவங்க வீடு திரும்பி இருக்க வேண்டும். அப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாகி பாஸ்கர் சுதாவை கொண்டு விட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும். இது என்னோட யூகம்தான். சரி, பாஸ்கரும் சுதாவும் இறந்தது உனக்கு எப்படி தெரியும்? விளைஞ்ச பிறகுதான் அந்த வீட்டுல அவங்க இறந்த விஷயமே தெரிய வந்தது. மீரா, நான் அந்த ராத்திரில வீட்டுக்கு போனாலும் ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம தான் தவிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ராகவ் என்னோட காதலன். ரத்த வெள்ளத்தில் அவனை பார்த்தவன் திடீர்னு அவன் காணாம போயிட்டான். அவனுக்கு என்ன ஆச்சு? ராகு உயிரோட இருக்கானா இல்லையா, இறந்து விட்டானா ஒண்ணுமே தெரியல. அப்படி ராத்திரி முழுக்க தூங்காம தவியா தவிச்சிட்டு இருந்தேன். விழுந்த முதல் வேலையா சுதாவிய பாஸ்கரை விசாரிக்க காலை பொழுது எங்க வீட்டுல இருந்து இங்க வந்துட்டேன். அவங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது உருப்படியா தகவல் கிடைக்குமோன்னு தான் விடிஞ்சது இங்க வந்தேன். வந்து பார்த்தா இங்க அவங்க 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. அவங்கள அந்த கோலத்துல பார்த்ததும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டேன். சரி அனுபவம். போலீஸ் தகவல் எப்படி சொல்லி அனுப்புனேன்? போன்ல தான். இல்ல, ராகு ரத்த வெள்ளத்துல கிடந்தப்போ போலீஸ் தகவல் சொல்ல போன் போகலன்னு சொன்னீங்க. இப்ப போன் போச்சா? வீரா, ராத்துல மழை ரொம்ப அதிகமா கொட்டிட்டு இருந்துச்சு. என்னோட டவர் கிடைக்கல. ஆனா காலையில அப்படி எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் போலீஸுக்கு போன் போச்சு. சரி, அப்புறம் என்னாச்சு? வந்து விசாரிச்சாங்க. அவங்க போன்ல இருந்த நம்பரை வச்சு அவங்க பெற்றோருக்கு தகவல் சொல்லி அனுப்புனாங்க. பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனாங்க. விசாரணை இறுதியில் பாஸ்கர் தான் சுதாவை கொண்டுட்டு அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க. அதோட காரணம் என்னவென்று எனக்கு முழுசா தெரியாது. சரி, சுதாவின் வீட்ல இருந்தோ பாஸ்கர் வீட்ல இருந்தோ யாராவது இவங்களோட உறவினர் வந்தாங்களா? இல்ல மீரா, அப்படி யாரும் வந்து பார்க்கல. எங்க காதலிச்சது இப்படி சொல்லிக்காம ஊரை விட்டு வந்தது அவங்க பெற்றோருக்கு பிடிக்கல. அதனாலதான் யாரும் வரலன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க பெற்றோர்கள் வராமல் இருப்பார்களா? சரி அனுபவம், அவங்க 2 பேர் இறந்த அந்த படுக்கறையை கொஞ்சம் காட்டு. மீரா, இப்போ நாம இருக்கிற இந்த படுக்கறையில தான் அவங்க 2 பேர் இறந்து கிடந்தாங்க. சுதா இறந்து கிடந்த இடம் எது? அவளோட கணவன் பாஸ்கர் தூக்க மாட்டுக்கிட்ட இடம் எங்க? இந்த ஃபேன்லயா? ஆமா, இந்த இடத்துல தான் சுதா இறந்து கிடந்தா. இதோ இதே ஃபேன்ல தான் பாஸ்கர் இறந்து கிடந்தாரு. அனுபவம் அடையாளம் காட்டினான். சரி அனுபவம், பாஸ்கர் இந்த ஃபேன்ல தொங்கும் போது கட்லுக்கு எவ்வளவு மேல இருந்தாரு? கிட்டத்தட்ட அத மேலன்னு சொல்ல முடியாது. சுமார் ஒரு 3 இன்ச்சு மேல இருந்தாரு. அவரோட உயரம், அதாவது பாஸ்கரோட உயரம் சரியா எவ்வளவு இருக்கும்? சரியா சொல்ல வேண்டும் என்றால் சுமார் 6 அடி இருந்தாரு. என்ன 6 அடியா? ஆமா மீரா. ஏன்? காரணமாகத்தான் சொன்ன மீரா கட்டில் மேல் ஏறி நின்று தன் கைகளை உயர்த்தி சீலிங்கை தன் கையால் தொட்டு பார்த்தாள். இதை புரியாமல் நின்று பார்த்து கொண்டு அனுபவம் கீழே இறங்கிய மீரா, அனுபவமா பாஸ்கர் தற்கொலை பண்ணிக்கவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கார் என மீரா சொல்ல, மீரா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா அனுபவமா, நீங்க நினைக்கிற மாதிரி சுதாவை கொண்டுட்டு அவள் கணவன் பாஸ்கர் தற்கொலை பண்ணிக்கல. சுதாவையும் பாஸ்கரையும் யாரோ கொண்டு இருக்காங்க. அனுபவம் அதிர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருக்க, ஆமா அனுபவமா, இது தற்கொலை இல்ல, கொலைகள். யாரோ அவங்கள கொண்டிருக்காங்க. சந்தேகம் வரக்கூடாது என்பதுக்காக அழகா திட்டமிட்டு சுதாவை கத்தியால கொஞ்சி விட்டு அவள் கணவனையும் கொன்று தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க. மீரா, அப்போ சுதாவின் கணவர் பாஸ்கரோட சின்ன காயம் கூட இருக்கலையே. அப்படி இருக்க அது எப்படி கொலையாகும்? அனுபவமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது திட்டமிட்ட கொலை. சுதாவை கத்தியால கொன்னுட்டு பாஸ்கரை வேற மாதிரி, அதாவது எந்த இடத்துலயும் காயங்கள் இல்லாம மாதிரி கொண்டு இருக்காங்க. அது எப்படி காயம் இல்லாம ஒருவர் கொல்ல முடியும்? ஏன் முடியாது? இப்போ ஒருவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் ஒரு தலையை அவர் முகத்தை அழைத்து கூட கொல்ல முடியும். இந்த பாஸ்கரோ கொலையும் அப்படிதான் ஆயிருக்க வேண்டும். அந்த கொலையாளி முதல்ல சுதாவை கொல்லவில்லை. இவங்க 2 பேரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்துல முதல்ல பாஸ்கர தலைநவிற்கு சத்தம் வராமல் கொண்டிருக்க வேண்டும். அப்புறம்தான் சுதாவை கத்தியால் கொண்டிருக்க வேண்டும். முதல்ல இறந்து விட்டதால சுதாவை கத்தியால கொல்லும் போது அவளை காப்பாற்ற பாஸ்கர் இல்லை. சுதாவை கொன்றுவிட்டு அப்புறமாக இந்த ஃபேன்ல தூக்கு கயிறை மாட்டி பாஸ்கர் கழுத்துல அந்த கயிற்சியை மாட்டி அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டால்தான் நாடகம் நடத்திருக்கு. சந்தேகம் இல்லை அனுபவம், இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம் என்றால், போலீசாலே இதை கண்டுபிடித்திருக்க முடியுமே, அவங்க எப்படி இந்த கோணத்துல யோசிக்க மறந்திருப்பாங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாவது இந்த உண்மையை சொல்லியிருக்க வேண்டுமே. அனுபவமா, எங்கோ தவறு நடந்து இருக்கு, முதல்ல அதை கண்டுபிடிக்க வேண்டும். மீரா சொல்வதை இமைக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தானுமோ, சூப்பர் மீரா, நீங்க இந்த அளவுக்கு புத்திசாலி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. போலீஸ் இதை தற்கொலைன்னு சொன்ன பிறகு இதை கொலையாத்தான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சபாஸ் மீரா, நீங்க சொல்வதா ரொம்ப சரி.
மீரா உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அந்த 2 கொலையும் பண்ணியதே நான் தான். அனுபமா சொல்லிவிட்டு சிரிக்க மீரா பெரியதாக அதிர்ந்தாள். இங்கு தன்னை கொல்ல வந்த தன் வீட்டு வேலைக்காரி பரிமளாவை கையை கலம்ப பிடித்து அவளை போலீசுக்கு பிடித்து கொடுக்க நினைத்த பொழுதும் அவள் சிரித்தபடி, கூகுள் என்னை நீ ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் திரும்பி பாரு என்று பரிமளா சொல்ல, கூகுள் அங்கே திரும்பி பார்த்தவன் திடுக்கிட்டான். அங்கு கத்தியோட அனுபமா நின்றிருந்தாள். அனுபமா நீயா? ஆமா கூகுள், நானே தான். இன்னும் அதிர்ச்சியா இருக்கா? என்னடா இவ பூ போல மென்மையா இருந்தவ இப்ப கையில கத்தியோட கொல்ல வருகிறாள் என்று பாக்குறாயா? எல்லாம் காரணம் தான். என்ன காரணம் என்க கேட்கிறியா கூகுள்? சொல்லவா? கேட்டா நீ அதிர்ச்சியாக கூடாது. சொல்றேன் கேளு. பணம். ஆமாம், பணத்துக்காக தான். உன்கிட்ட அளவுக்கு அதிகமா நகையும் பணமும் இருக்கும். அந்த நகையும் பணமும் கொள்ளையடைக்கதான் நானும் பரிமளாம் திட்டம் போட்டு இங்க வந்தோம். இதோ இருக்கிறாளே பரிமளா, இவள் யாரோ இல்லை, இவள் என்னுடைய தொழில் பார்ட்னர். இவர் இல்லாம நானோ, நான் இல்லாம இவளோ எந்த காரியத்திலும் இறங்க மாட்டோம். எது செய்தாலும் 2 பேரும் பாதிக்கு பாதி. கூகுள் எங்களுக்கு வாழ்க்கையில பெருசா உயர்ந்த இடத்துக்கு போக ஆசை. சத்தியமா உழைச்சு சம்பாதிச்சு உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. அதனால கிடைச்சதுதான் இந்த குறுக்கு வழி. இந்த மாதிரி குறுக்கு வழியில போனாதான் சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேற முடியும். சந்தோஷமா சொகுசா வாழ முடியும் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். அதுபடிதான் ஒரு சில இடங்களில் எங்களுடைய கைவரிசை காட்டணும். அங்க களவாடி அந்த பணமும் நகையும் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. அப்புறம் இந்த ஊருக்கு வந்தோம். பல இடங்கள்ல பெரிய பணக்காரை விட தேடணும். அப்பதான் நீ எங்களுக்கு சுத்தின. இந்த வீட்டுல நீ ஒரே பையன். நிறைய சொத்து சுகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பரிமளாவை இந்த வேலைக்கு அனுப்பினேன். அவளும் விசுவாசம் மாறாம இந்த வீட்டுல எங்கெங்க என்னென்ன நகை பணம் இருக்குன்னு மோப்பம் பிடிச்சிட்டு வந்து சொல்லிட்டா. இந்த வீட்டுல இவ்வளவு நகை பணமா? ஒரு வீட்டுல இவ்வளவு நகை பணத்தை பதுக்கி வச்சா பாவம் இல்லாதவங்க என்ன போவாங்க? நீங்க பதுக்கி வச்ச நகையும் பணம் எடுத்து தர வேண்டாம். அதை நாங்களே எடுத்துக்கிறோம். நீங்க ஒரு வேலை மட்டும் செஞ்சா போதும். அது என்ன வேணும்னு பாக்குறீங்களா? பெருசா ஒண்ணுமில்ல, உங்க உயிரை விட்டா போதும். உங்க வீட்டுக்கு பின்னாடி உங்களை குழி தோண்டி புதைச்சிட்டு அது மேல ஒரு ரோஜா செடி வச்சிடுவோம். அதுதான் நாங்க வழக்கமா செய்யறது. ஆமா கூகுள், உன்னையும் அதே மாதிரிதான் கொண்டு வீட்டுக்கு பின்புறம் குழி தோண்டி புதைக்க போறோம். கூகுள் எங்களுக்கு நேரமாகுது. அடுத்த வேட்டையை தொடங்க திட்டம் போட வேண்டும். சீக்கிரம் செத்துவிடு சொல்லிக்கொண்டு கூகுளை கத்தியோடு நெருங்கினால் அனுபவமா. அதே நேரம் கீழே விழுந்திருந்த கத்தியை பரிமளாவும் எடுத்துக்கொள்ள கூகுள் வியர்த்து போய் நின்றார். இப்போது இருவரின் கையிலும் கத்தி. பரிமளா சீக்கிரம் என்னோட கதையை முடிச்சிட்டு பின்புறம் தோட்டத்துல இவனை கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிட்டு அடுத்த இவற்றையே தொடங்க வேண்டும். குத்து என சொல்லிக்கொண்டே அவன் மார்பில் குத்த பரிமளா அவன் வயிற்றில் குத்தினான். கூகுள் சுருண்டு விழுந்து கொஞ்ச நேரத்தில் கண்களை மூடினான். அனுபவா நீ என்ன சொல்ற? சுதாமி பாஸ்கரை கொன்னது நீயா என மீரா அதிர்ந்து போய் கேட்க அனுபவா புன்னகைத்தாள். ஆமா மீரா, அவங்கள மட்டும் இல்ல, என்னோட காதலன் ராகவேனை கொன்றதும் நான் தான் என சொல்லிவிட்டு மீராவை பார்த்தாள் அனுபவா. அனுபவா சொல்வதை கேட்டு மீரா அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றாள். என்ன மீரா அதிர்ச்சியா இருக்கா? இதுதான் உண்மை. என்னோட காதலன், என்னோட உயிர் எல்லாமே ராகவ் தான். இப்படிதான் ஊர் உலகத்தை நான் நம்ப வச்சேன். நான் என்னமோ ராகவ் மேல உயிரே வச்சிருக்க மாதிரி காட்டிக்கிட்டேன். உன் மேல ரொம்ப அக்கறை இருப்பது போல காட்டிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? எப்படியும் ராகவ கொல்ல போவது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த முடிவு அவனை பார்த்ததும் அவன் சொத்தை பார்த்ததும் எடுத்த முடிவு. அதனால் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தோம். அவன் மீது காதல் கொண்டதெல்லாம் நடிப்பு, எல்லாம் நடிப்பு. அப்பதான் என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது என்று அந்த அளவுக்கு அவனை விரும்புவதாக வெளியில் காட்டிக்கிட்டேன். கூடவே நடுவுல நான் ஏதோ விபரீதமா கனவு கண்டது போல், அதாவது ராகவ யாரோ கொன்று சுடுகாட்டில் புதைத்து விட்டப்போ நான் ராகவின் போட்டவை அந்த சுடுகாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் அவன் கல்லறை மேல வைத்து அழுவது போல் இப்படி கற்பனை கலந்து கதை கதையா விட்டேன். ராகவ் அதை உண்மை நம்பி எனக்கே தைரியமும் சொல்லுவான். அப்போ நான் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டா நான் அதை வெளிக்காட்டல. தொடர்ந்து நடிச்சேன். அந்த நடிப்புக்கு பலனும் கிடைச்சது. ஆமாம், இதுவரை யாருக்குமே என் மேல சந்தேகம் வரல. மீரா, நான் இந்த மாதிரி காதலிப்பதா இருந்தா இன்னும் நிறைய பேர் என் காதலா இருந்திருப்பாங்க. லூசு பசங்க. இந்த காலத்துல உன்னை உயிரா காதலிக்கிறேன்னு ஒரு சின்னதா ஒரு பொய் சொன்னா கூட அது பெருசா உண்மைன்னு நம்பிடுவாங்க இந்த காலத்து பசங்க. ராகவும் அப்படிதான். நான் அவனை காதலிப்பதா சொல்லி பொய்யா நடிச்சது அறியாம நன்றாக ஏமாந்தான். என்னை உண்மையா காதலிக்க தொடங்கினான். என்னை எதற்கு காதலிச்சான்? கத்திரிக்காய் எனக்கு தேவை பணம். அந்த பணத்துக்குத்தான் நான் இப்படியெல்லாம் வேஷம் போட்டேன். ராகு வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ஏகப்பட்ட சொத்து. அவங்க அப்பா ஊர்ல பெரிய பணக்காரர். சம்பாதிக்கிற எல்லாம் தங்க கட்டிகளா மாற்றி இவனிடம் அனுப்பி விடுவார். இவனும் அது பத்திரமா பாதுகாப்பா ஒரு இடத்துல மறைச்சு வச்சான். அந்த இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அவன் எதுக்கு என்று அவனை என் கைகளால் கொன்று வழக்கமா வீட்டு தோட்டத்து பின்னால குழி தோண்டி புதைச்சிட்டோம்.
இப்போ அந்த இடத்துல ஒரு அழகான ரோஜா பூச்செடி வளர்ந்து நிக்குது. அப்புறம் தேவையில்லாம சுதாவும் பாஸ்கரும் வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க. சுதா வீட்டுல இருந்து வரும்போது ஏகப்பட்ட நகை பணத்தோட வந்திருந்தா. அவளை முதலிரவுக்கு அலங்கரிச்சப்போதான் அத்தை நகை பணத்தையும் நான் பார்த்து வாயே பழந்தேன். எவ்வளவு நகை பணம், அதை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். நான் ஏற்கனவே பேராசக்காரி. இத பார்த்த பிறகு விடுவனா? அதான் ஒரு திட்டம் போட்டோம். அவர்களை கொன்று அந்த நகையும் பணத்தையும் எப்படியும் அடைந்தே தீர வேண்டும் என்று. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களை கொலை செய்ய வேண்டும். அப்படி அவர்களை கொலை செய்தால் அது பார்ப்பவருக்கு அது கொலையா இருக்கக்கூடாது. தற்கொலையா தெரிய வேண்டும். யாருக்கும் எந்த நேரத்திலும் சந்தேகம் வந்து விடக்கூடாது. அப்பொழுதுதான் என் தொழில் பார்ட்னர் பரிமிளா உதவியோடு முதலில் பாஸ்கரின் தலையினை வைத்து அழுத்தி அவனை கொன்று அப்புறமா சுதாவை கத்தியால் கொன்றோம். அந்த கத்தியில் எங்களோட கைரேகையை துளைத்து விட்டு பாஸ்கருடைய கைரேகை அதில் பதிச்சோம். பிறகு சீலிங் ஃபேன்ல ஒரு கயிறை மாட்டி அதில் பாஸ்கரை தொங்க விட்டோம். போலீஸ்க்கு எங்க மேல சந்தேகம் வரவில்லை. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை கொஞ்சம் விலை கொடுத்து மாற்றி எழுத வச்சோம். எங்க 2 பேர் மேல யாருக்கும் எந்த சந்தேகம் வராம பாத்துக்கிட்டோம். சில போலீஸ்காரர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்களுக்கு உதவுனாங்க. பணம் கொடுத்தா இந்த நாட்டுல என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். யாரை வேண்டுமென்றாலும் விலை கொடுத்து வாங்கலாம். ஆனால் சில போலீஸ்காரர்களை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. அவர்கள் எல்லாம் ஏதோ கடமை நேர்மை என்று ஏதேதோ பேசினார்கள். அவளை திசை திருப்பதான் ராகன் காணவில்லை என்கிற நாடகம். எங்க மேல எந்த சந்தேகம் வந்துக்கூடாது என்பதற்காக அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட காதலன் ராகவனை காணவில்லை என்று சொல்லி வந்தேன். நான் சொல்வது நிஜம்தானே என்று என் மீது பரிதாபப்பட்டு சில நாட்கள் தேடத் தொடங்கினார்கள். அப்புறம் அவர்கள் அதை கண்டு கொள்ளவில்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எங்களை யாரோ கண்காணிப்பதா சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் என்ன பண்ணினோம்? எதற்கும் உதவாத ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியா, சொல்ல போனா ஒரு டப்பா ஏஜென்சி அது. அதை நாடுவது போல நாடித்தேன். யாராவது நம்மை கண்காணித்தாலும் இதை பார்த்து உண்மை என்று நம்பி நம்மை கண்காணிப்பை நிறுத்திவிடக்கூடும் என்ற நம்பிக்கையில் தான் அங்கு வந்தேன். ஆனா நீ ஏதோ பெருசா சாதிப்பது போல கனவுகளோட வந்து அதுக்கேத்த மாதிரி நிஜத்தை கண்டுபிடிச்ச. அது தற்கொலை இல்ல, கொலைதான்னு சரியா சொல்லிட்ட. மீரா, அதுக்கு உனக்கு பரிசு கொடுக்க போறேன். என்ன பரிசுன்னு கேக்குறியா? உன்னையும் கொன்று இலவசமா சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன். ஆமா மீரா, இந்த உண்மையை கண்டுபிடித்ததுக்கு உனக்கு நாங்க தர்ற பரிசு இந்த மரண தண்டனை என சொல்லிவிட்டு அனுபவமா கத்தி வெளியே எடுத்தான். மீரா அதிர்ந்து போய் நிற்க, மீரா இன்னும் சரியா 2 நிமிஷத்துல என்னோட தொழில் பார்ட்னர் பரிங்களா வந்து விடுவாள். அதுவரை உனக்கு எந்த கடவுள் மீதாவது நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்கொள், வந்து காப்பாற்றுகளா என்று பார்ப்போம். அது வரைக்கும் இப்படி முட்டி போட்டு இரு என சொல்லிவிட்டு மீராவை குறிப்பார்த்து நின்றாள் அனுபவா. மீரா வியர்த்து போய் செய்வதறியாமல் அப்படியே மண்டியிட்டு சிலையாக இருந்தாள். தனக்காக வாசு அனுபவ காத்திருந்ததை பார்த்து பரிமளா புன்னகைத்தாள். மா பரிமளா, ஏன் லேட்டு? உனக்காக நான் அந்த பெண் மீராவை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன். இதுவரை நாம எது செஞ்சாலும் 1 2 பேர் சேர்ந்துதானே செய்வது வழக்கம். அதுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். ராகாவை கொன்னு புதைச்சது போல இவளையும் கொன்னு வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்துல குழி தோண்டி புதைச்சிடுவான். யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. இவளை உயிரோட விட்டா நம்மள ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. அப்புறம் காலப்புற ஜெயில களி திங்க வேண்டும். வா சீக்கிரம் அவள் கதையை முடிப்போம் சொன்ன அனுபவமா பரிமளாவை தன்னோட அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். அங்கே மீரா இன்னும் மண்டியிட்டு தலை குனிந்தபடி வியர்த்து போய் இருந்தாள். பரிமளா, பாவம் இவ எப்படி பயந்து போய் இருக்கா பாரு. ஆமா அனுபவா, பார்க்கவே பாவமா பரிதாபமா இருக்கு. பரிமளா, இன்னைக்குதான் மீரா வேலைக்கு சேர்ந்த முதல் நாள். பார்க்கவே பாவமா தான் இருக்கு. பாவத்தை பார்த்தா முடியுமா? நம்ம கடமைய நம்ம செய்தே ஆக வேண்டும். ஆமா, கத்தி இருக்கா? அது எப்போ என் கூடவே இருக்கும் சொன்ன பரிமளா தன் மறைத்து வைத்திருந்த கத்தியை வெளியெடுத்தாள். அந்த கத்தியோட மீராவின் அருகே சென்று அதே கத்தியாலை குனிந்திருந்த அவள் முகத்தை நிமிர்ந்தாள். நிமிர்த்து பார்த்தவன் பெரிய பக அதிர்ந்தாள் பரிமளா. வந்தனா கண்கள் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டாள். அவள் கையில் கோகுலின் புகைப்படம். அம்மா, வந்தனா, இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படி கோகுலோட போட்டோவே பார்த்துட்டு இருப்ப? போலீஸ் சும்மா இல்ல, உன்னோட கோகுலை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சுவாங்க. அவள் தாய் மகள் படும் வேதனை பொறுக்க முடியாம சொல்ல, வந்தனாவும் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் தாய் சொன்னதை நம்பிக்கை இல்லாமல் வெறுப்புடன் எழுந்தாள். அம்மா, இன்னும் அந்த போலீஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காம். எனக்கு அவர்கள் மேல் நம்பிக்கையே இல்லை. கூகுள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இனி உயிர் வாழப் போறேன். அம்மா, உங்களுக்காக கூகுள் மறுபடியும் உயிரோட வந்தா மகிழ்ச்சி என சொல்லவன் கூகுளின் போட்டோவை அலமாரியில் வைத்து மூடினான். கொஞ்சம் தன் உள்ளத்திலிருந்து அவன் மறைத்துக் கொண்டிருந்தவள் அவன் அனுபவால் கொல்லப்பட்டு வீட்டின் பின்புறம் புதைக்கப்பட்டுகிறான் என்பதை அறியாமலேயே. என்ன பரிமளா, மீரா பத்தி நீ இப்படி பயப்படுற? ஏன்? அனுபவமா, என்ன காரணம் பண்ணிட்ட? இவங்க யார் தெரியுமா? போலீஸ், பேரு மீரா பிரகாஷ், கிரைம் போலீஸ். என்ன வேலூர் ஜெயில 2 வருஷம் உள்ள தள்ளினதே இவங்கதான்.
பரிமளா சொல்லும் போதே பெரிதாக திடுக்கிட்டாள் அனுபவா. அதே நேரம் புன்னகைத்தபடி மீரா எழுந்தா. இப்போது அவள் கையில் துப்பாக்கி. என்ன அனுபவமா அதிர்ச்சியா இருக்கா? உன்னை பிடிக்க நான் ரொம்ப நாளாவே உன்னை கண்காணிச்சிட்டு இருந்தேன். நீ என்னென்ன பண்ற, எங்கெங்க போற என்ன ஒண்ணு விடாம. உன் மேல சந்தேகம் வராம இருக்க நீ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதும் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு போறதும் தெரிஞ்சுக்கிட்ட. உன்னை பிடிக்க உனக்கு தூண்டில் போட்டு காத்திருந்தேன். நீ வசமா சிக்கிட்ட. இதுல பழைய குற்றவாளி பரிமளாவும் கூட்டு என்பது இப்பதான் தெரியுது. கொஞ்ச நேரம் முன்னாடி நீ பேசியதெல்லாம் உன்னை விடாம இந்த மைக்ரோ கேமரால வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீ கொடுத்த வாக்கு மூலம் போதும் உனக்கும் பரிமளாவுக்கும் கடுமையான தண்டனை வாங்கி தர போறேன் சொன்ன மீரா இருவரையும் முட்டி போட சொல்லிவிட்டு போலீஸுக்கு போன் செய்தாள். கிரைம் போலீஸ் ஆபீசர் மீரா பிரகாஷ். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாட்ஸ்அப் கேலக்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.